Look at that. Auditorium, audience. அப்ப ஆட்னா என்ன மீனிங்கா இருக்கும் பாருங்க. ஆடியன்ஸ், ஆடிட்டோரியம், ஆடிட்டரி, ரைட்? Listening, hearing, sir. கேக்குறது சார், கேக்குறது. கேக்குறது, ரைட்? So பேசிக்கா இத ரூட். Look at this. You can look at the audible, auditorium, audio, audition, auditory, audience. You know the meaning of audience, right? Auditory, audition, audio, auditorium. So இப்போ என்னன்னா சிலது ஈஸியா இருக்கும், சிலது வந்து அந்த ரூட் நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது. ஆட்டோ, அதுக்குரிய ஆக்சுவல் மீனிங் என்ன? இந்த ரூட்டோட மீனிங் என்னவா இருக்கும்? ஆட்டோ ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது சார். அதுவாவே இயங்குறது. இப்ப என்ன வார்த்தை சொல்லுவீங்க? என்ன வார்த்தை சொல்லுவீங்க? அதுவாவே இயங்குறது, ஆட்டோமேட்டிக். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? இப்ப இது வந்து நேச்சர் செல்ஃப், sir. செல்ஃப். வெரி குட், வெரி குட். கிரீக் ரூட் இது. வெரி நைஸ். இந்த ஆக்சுவல் இங்கிலீஷ் வேர்டு வந்து செல்ஃப். ஸோ அந்த செல்ஃப் இப்ப இது வந்து ஆட்டோ வச்சு நிறைய வேர்ட்ஸ் அவங்க நமக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், நிறைய வார்த்தை வச்சுக்கலாம் பாருங்க. ஆட்டோகிராஃப். லுக் அட் த வேர்ட் கிராஃப். ஆட்டோமொபைல். கிராஃப்னு என்ன அர்த்தங்க? கிராஃப், வாட் டு யூ மீன் பை கிராஃப்? வரைபடம், அது மாதிரி. வரைபடம், எழுதுறது. கிராஃபைட் பென்சில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பென்சில் கிராஃபைட்ல இருந்து வர்றது, அதனாலதான் அது கிராஃப்னு பேரு. கிராஃபைட், எழுதுறது. ஆட்டோகிராஃப். போட்டோகிராஃப்னா படத்தால எழுதுனா போட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் நம்மளே கையெழுத்து போட்டோம்னா ஆட்டோகிராஃப். புரியுதுங்களா? ஓகே சார். எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்டரி எழுதுனா அது. அப்போ பயோனா என்ன செஞ்சுச்சா? பயோனா என்ன? ஆட்டோ பயோ. பயோ மட்டும் என்ன? ஆட்டோனா செல்ஃப், கிராஃபினா எழுதுறது. பயோனா என்ன? ஆட்டோனா செல்ஃப், கிராஃபினா ரைட், பயோனா என்ன? சுயமா சார்? அதுதான் ஆட்டோ. அதுதான் ஆட்டோ. பிசிக்கல் சார், பிசிக்கல். இல்ல, இன்னும் முக்கியம், இன்னும் இது பின்னாடி வரப்போகுது. இப்ப படிச்சுக்கோ. கனிஷ்கா ஏதோ சொன்னாப்ல. கனிஷ்கா வாஸ் டெல்லிங் சம்திங். சார் பயோ அப்படினா பயோனா ஒரே வார்த்தையில டிவைட் சொல்லுங்க. ஆறது சார். 4 letters, one word, 4 letters. Bio. Body. Not really. No, bio வந்து சார் பயோ கெமிக்கல். அந்த பயோனா chemical reaction, sir. 4 letters starting with L. Harnipriya, starting with L. Bio. Life. Life. Super. சாரி சார். அதுதான் வரும், பின்னாடி வரும், பாத்துக்கங்க. நிறைய ரூட் இருக்கு இதுல பாருங்க. ஆட்டோகிராஃப்ல ஆட்டோன்னு ஒரு ரூட், கிராஃப்னு ஒரு ரூட். ஆட்டோபயோகிராஃபில ஆட்டோ ஒரு ரூட், பயோ ஒரு ரூட், கிராஃப் இந்த பார்த்தோம். ஆட்டோமொபைல் ஆட்டோ ஒரு ரூட், மொபைல் ஒரு ரூட். லுக் அட் திஸ் ஆத்தர் ரைட்ஸ் himself about something, right? belligerent, bellicose, antebellum. பெல்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு. belligerent கேள்விப்பட்டிருக்கீங்களா? Some leaders are very belligerent, right? Hitler is a very belligerent leader, right? belligerent, பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங். ஏதோ ஒரு இதுல பயங்கரமா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. belligerent. Some leaders are belligerent. ஹிட்லர் நம்ம தமிழ்நாட்டுல கூட இருந்திருக்காங்க belligerent leaders. bellicose, ஃபைட் தான். எதாவது வார், ஃபைட். க்ரூயலா சார்? க்ரூயலா இருக்குதா? க்ரூயல்ங்கிறது ஹிட்லருங்கிறதுக்காக. பட் லீடர்ஸ் ஆர் க்ரூயலா இருக்க மாட்டாங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, விடாப்பிடியா இருப்பாங்க, யாருக்காகவும் படிய மாட்டாங்க. பெல்லினா வார், எப்பயுமே ஃபைட்டிங் மோட்லயே இருப்பாங்க. லுக் அட் தட். ரிபல்லியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிபல்லியன் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனா மீனிங் தெரியாது சார். கேள்விப்பட்டிருக்கேன். ரிபல் வித்தவுட் எ காஸ்ட்னு ஒரு ரிபல் வித்தவுட் எ காஸ்ட்னு ஒரு பெரிய மூவி, ஹாலிவுட் மூவி இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். ரிபல், பெலிஜரன், பெலிகோஸ், ஆன்டி. இந்த ஆன்டினா என்னன்னு தெரியுமா? ANTE, ஆன்டி. நோட் பண்ணிக்கிங்க. ஆப்போசிட்டா சார்? ஆப்போசிட் ANTI, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ANTIனா ஆப்போசிட். பாருங்க, மெரிடியன், போஸ்ட் மெரிடியன். AM PM வந்தது இல்லையா? AM PM வருதுல. 5 AM விடிய காலையில 5 மணி. அப்ப ஆன்டினா என்ன? ANTI தான் எகெயின்ஸ்ட். ஆன்டி மெரிடியன். AM 5 AM காலையில 5 மணிக்கு என்ன சொல்லுவோம்? 5 AM ஆன்டி மெரிடியன். சாயந்தரம் 5 மணிக்கு என்ன சொல்லுவாங்க? 5 PM. சரிங்களா? போஸ்ட் மெரிடியன். அப்ப போஸ்ட்க்கு ஆப்போசிட் ஆன்டி. இப்ப சொல்லுங்க, ஆன்டி என்ன? பிஃபோரா சார்? அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கிங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க போனாலும் நீங்க அந்த கோர் இது பார்க்கணும். நீங்க ஆன்டி, போருக்கு முன்னால் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்? அந்த ஆன்டிபெல்லம்ங்கிறது ஒரு பெரிய பீரியட். பெலிஜரண்ட்னா ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம் பெலிஜரண்ட் லீடர், ஹிட்லரை சொல்லலாம்.
வெவ்வேறு காசுக்காக சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ரிபல்லியன் எதுக்குறவங்க, அத்தாரிட்டி இருக்கிறவங்க. பெல்லிகோஸ்னாலும் ஒரு போர் குணமுடையவர்கள். ஆன்டிபெல்லம் போருக்கு முன்னால். இப்ப ஆன்டி கத்துட்டோம், பெல்லின்னு கத்துருக்கோம். ஸோ லுக் அட் திஸ் பயோ. ஜஸ்ட் பயோ என்ன சொல்லணும் நோட் பண்ணிக்கிங்க. லைஃப் சார். சூப்பர். ஏகப்பட்டது வருதா? பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி ஏகப்பட்டது வருதா? பயாலஜி, பயோஸ்பி. இந்த பயோஸ்பி நோட் பண்ணிக்கிங்க. கிராஃப்னா எழுதுறது பயாலஜி, லைஃபை பத்தி படிக்கிறது. ஸோ அது அனிமல் லைஃபா இருக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸ் லைஃபா இருக்கலாம். பயாலஜி, பயோஸ்பி உயிரோட இருக்கப்ப ஆபரேட் பண்றது. It's a sample of a cell or tissue in ஷூர். body. பேசிக்கா உயிரோட இருக்கிறப்ப ஆபரேட் பண்ண ஆட்டோஸ்பின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஸ்பின் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்றது, போஸ்ட்மார்ட்டம் பண்றது. பயோஸ்பினா ஜஸ்ட் ஆபரேட் ஆன் த லைவ் பாடி, லைவ் டிஷ்யூஸ். இப்ப ரொம்ப காமன் ஆயிட்டு சார் அது பயாப்சி. வெரி நைஸ், சூப்பர். பிரவ் ரொம்ப சூப்பரான வார்த்தை பிரபு. இது வந்து இங்கிலீஷ் வேர்டுல ரூட் பாக்குறோம். இதுக்கப்புறம் வரப்போறதா இங்கிலீஷ் வேர்டு. பார்க்கலாமா அந்த வார்த்தை? பார்க்கலாமா? பிரெவிட்டி, பிரீஃப், சுருக்கமா. அவ்வளவுதான். பிரீஃப், அப்ரிவியேட் வந்துச்சா? பிரெவிட்டி குயிக்கா பேசுறது, சுருக்கமா பேசுறது. பிரீஃப் தான். சூப்பர். நோட் பண்ணிக்கிங்க. பிரெவிட்டி எல்லாம் அருமையான வார்த்தை. குயிக்கா நோட் பண்ணிக்கணும். I'll hope to cover the core. ஒரு 50-55 இதை வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நிறைய இருக்கும். பட் மினிமம் ஒரு 15 கவர் பண்ணலாம் பிஃபோர் 4 o'clock. பிரெவிட்டி, பிரீஃப். சார் இந்த கிளாஸ் அது அனுப்பி விட்டுருங்க சார். சொல்லுங்க. இல்ல இந்த கிளாஸ் ரெக்கார்ட் அனுப்பி விட்டுருங்க. அனுப்பிடுறேன். ஓகே சார். சார் பிரெவிட்டிக்கு என்ன சார் மீனிங் சொன்னீங்க? பிரெவிட்டினா சுருக்கம். பிரெவிட்டியா ரொம்ப சுருக்கமா பேசுறது. தட்ஸ் Short or quick. ஆமா. இப்ப சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா, ரொம்ப அதிகம் பேசுவாங்க. பிரெவிட்டி டைரக்டர் மணிரத்னம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். பிரெவிட்டி தான், அது தெரியும் இல்லைங்களா? அவர் அவரு பேசுறதே பிரெவிட்டியா இருக்கும். ஆமா சார். நீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். உங்களோட லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. சோ ஆமா சார். இப்ப அது மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும். பிரெவிட்டின்னு வரப்ப அவர் நினைப்பு வரும். அவர் நினைப்பு வரப்ப பிரெவிட்டிங்கிறது வரும். நம்ம கத்துக்கிட்டோமே அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே லைவ் கேரக்டர்ஸோட நீங்க அசோசியேட் பண்றப்ப அது வாழ்க்கை ஃபுல்லா மறக்காம இருக்கும். ஏன் மறக்காம சில பேர் மறக்காம மெமரியோட இருக்காங்கன்னா, அவங்க ஒரு லைவ் திங்ஸ், பிடிச்ச திங்ஸ் அவங்களோட வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மறக்காது. பிரீஃப் வந்து தமிழ்நாட்டுல பாதிக்கு பாதி பேர், 100 பேரை கேட்டீங்கன்னா 50 பேர் பிரீஃப்ங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டீடைல்னு சொல்லுவாங்க. அப்படியே தப்பு, அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உண்மை சார். பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா ரொம்ப பிரீஃபானா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படிம்பாங்க. இதுதான் பாராடாக்ஸ். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன். அந்த எக்ஸ்பிளைனை வச்சுக்கிட்டு அந்த பிரீஃபை வந்து இது பண்ணுவாங்க. அங்கிருந்து தான் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாராடாக்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுப்போம். ஆக்சிமோரான், பாராடாக்ஸ், ஐரணி. இதை மூணுத்தை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம அதை இன்னும் தெளிவா பேசுவோம். ஏன் பாருங்க, பிரெட்டி அக்லி. ஆமா சார். ரொம்ப அசிங்கமா. பிரெட்டியா அக்லியா? சார் அக்லின்னு அர்த்தம். ஆமா, பிரெட்டி அக்லினா ரொம்ப அக்லி. எஸ், அவ்வளவுதான். ஸோ அது மாதிரி இது அந்த முரண்பாடு லைஃப் மாதிரி அது ஒரு பெரிய பாராடாக்ஸாவே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அது கரெக்டா பார்த்துக்கணும். லெட்ஸ் லுக் அட் இட். கேப், சிப், செப்ட். லுக் அட் த செப்ட். அக்செப்ட். லுக் அட் த கேப், கேப்பபிள், ரைட்? செப்ட் ஏதோ ஒன்று. செப்ட்னா ஏதோ ஒன்று சொல்லுதே. அக்செப்ட், ப்ரீசெப்ட், ஃபோர்செப்ஸ் இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் வரும் பாருங்க. செப்ட்னா ஏதோ ஒன்று சொல்லுதே. Concept. அக்செப்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. டாபிக் மைபி இன்னும் சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்லுங்களேன். Perception. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. whether you are able to get it or not, we will see. வேற செப்ட்ல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ரிசீவ் பண்றதா சார்? வெரி குட். அந்த இதுதான் ரெசிப்ட். ரிசீவ் பண்றது கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரே நிமிஷம் இருங்க. டேக். ஸோ இது பேசிக்கா பாருங்க. லுக் அட் த வேர்ட்ஸ் ஹியர். கெப்பாசிட்டினா எவ்வளவு எடுத்துக்க முடியுங்கிறது கெப்பாசிட்டி. கேப்பபிள், கேப்சர், ரெசிப்ரோகேட்னா புரியுதா?
ரெசிப்ரோகேட்னா என்னன்னு? தலைகீழ தானே சார்? இல்ல, Reciprocal. ரெசிப்ரோகேட் கொடுத்து ஆர்டிகல் வாங்குறது. தானே சார்? ரெசிப்ரோகேட்னா கொடுத்து வாங்குறது, கிவ் அண்ட் டேக். ஓ கிவ் அண்ட் டேக். ரெசிப்ரோகேட் பண்ணணும்னா ஒருத்தவங்க ஒரு உணர்வு ஏற்படுத்துறாங்கன்னா பொதுவாக நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்போம். ஒருத்தவங்க நம்மளோட விரோதமா இருக்காங்கன்னா நம்ம அப்படித்தானே இருப்போம். ரெசிப்ரோகேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டது இல்லையா? ரெசிப்ரோகேட் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்கல்ல சார், அதுதான் கேள்விப்படுறேன். இன்ஜினியரிங்ல ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கு. டோன்ட் வரி, நம்ம வில் கோ வித் இட். வில் கோ வித் இட். ஃபோர்செப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்செப்ஸ் இல்ல சார். ஃபோர் கப்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் சார். Yes, sir. Delivery time like இந்த ஆபரேஷன் நடக்கிறப்ப எடுப்பாங்க பாருங்க, ஃபோர்செப்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இடுக்கின்னு சொல்லுவாங்க. இடுக்கி, ஆமா சார். அதுதான் அது. அது எடுக்கிறதுங்கிறது தான் அது. கேப்பபிள்னா எடுத்துக்க முடியும் அவனால. கேப்பபிள், கெப்பாசிட்டின்னா இது எவ்வளவு எடுத்துக்க முடியும்னு. கேப்சர்னா எப்படி ஆளை பிடிக்கிறதுன்னு. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் லாங்குவேஜ் நான் சொன்னதுதான். மேல உள்ள ரூட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ரூட் ஒன்று சொன்னாரு, செப்ட்னாரு, அதை வந்து அக்செப்ட்னாரு, எக்ஸப்ட்னு சொல்றாரு. எக்ஸ்னா வெளியில போறது, வெளியில எடுக்கிறது எக்ஸப்ட். புரியுதுங்களா? எல்லாம் ஒன்னா இருக்கு, ஒண்ணுத்து மட்டும் வெளியில எடுக்கணும். எக்ஸப்ஷன் வந்துருச்சா? எக்ஸப்ட், அக்செப்ட், அக்செப்டன்ஸ், ரெசிப்ரோகேட், கொடுத்து வாங்குறது. ரைட்? சோ டேக், கிவ் அண்ட் டேக். லுக் அட் தட். இப்ப பாருங்க, கார்னிவோரஸ். பவித்ரா உங்களால சொல்ல முடியுமா பாருங்க? கார்னிவோரஸ், கார்னேஷன், wild sir. கார்னிவோரஸ் தாவரமா சார்? தாவரம் இல்ல, plant eating. இது சொல்லுங்க. இன்கார்னேஷன், கார்னிவல் சொல்லுங்க. வாவ். இன்கார்னேஷன் என்னங்க? ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு போறதா, கூடு விட்டு கொடு பாயிரதா, பாடி. Transition ஆ சார்? இப்ப பாருங்க, கார்னிவோரஸ் அவங்க அதான் சொல்லுவாங்க, ஒயில்டுன்னு. ஒண்ணு இல்ல, சார் இந்த கார்னா லைக் கார்னிவோரஸ்ல என்னவா இருக்கும்? மீட்டரும் வரும்னா சார்? கார்னிவோரஸ் ஓர்னா சாப்பிடுறது. ஓர் சார்ந்து இருக்கிறதா சார்? சார்ந்து இருக்கிறதா? கார்னிவோரஸ்னா மாமிசம் சாப்பிடுறது, ஃபிளஷ் சாப்பிடுறது. கார்னிவோரஸ். அதான் ஃப்ளஷ். ஆமா, ஹெர்பிவோரஸ்னா தான் தாவர உண்ணி. ஓர்னா சாப்பிடுறது. அதையும் நம்ம பாப்போம். லுக் அட் தட். ஃபிளஷ் தான் ஃபிளஷ். ஓகே, இப்ப பார்க்கலாமா? நான் ஆப்போசிட்டா சொல்லிட்டேன் சார். நான் தாவரம்னு யோசிச்சனால ஃபிளஷ் வரல. அந்த ஃபிளஷ் சாப்பிடுறவங்க கார்னிவோரஸ், நான் வெஜிடேரியன். இன்கார்னேட், ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு இன்கார்னேட், மறுபிறவி எடுக்கிறது, ரீஇன்கார்னேஷன். புரியுதுங்களா? அந்த பாடி இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல திருப்பி பிறக்குது, இல்ல இதே இடத்துல திருப்பி வந்து பிறக்குது. கார்னிவோரஸ். இன்கார்னேஷன், ரீஇன்கார்னேஷன், இது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இன்கார்னேஷன் பட்டது இல்லைன்னா மறுபிறவியா சார்? மறுபிறவி. பாடி டு பாடி மூவ் ஆகுது. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பர். காஸ்டிக், டாக்ஸிக், காஸ்டிக் பீப்புள். பவித்ரா மேம், காஸ்டிக். Etymology sir. கோல்ட்ரன் பாருங்க, கோல்ட்ரனை பத்தி சொல்லுவாங்க. காஸ்டிக், ரொம்ப காஸ்டிக் பீப்புள்னா என்ன மாதிரி பீப்புள்ங்க? Positive. அவன் வந்து ரொம்ப காஸ்டிக்கான ஆளு. எப்படிப்பட்ட ஆளுங்க அவன்? கான்சியஸா இருக்கிறது, அவேர்னஸோட. சர்காஸ்டிக்னு சொல்லுவாங்களே, அந்த காஸ்டிக்கா சார்? அந்த சர்காஸ்டிக் தான். என்ன அருமையா சொன்னாங்க பாருங்க. அந்த சர்காஸ்டிக் கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்ப காஸ்டிக்னா என்னங்க? சர்காஸ்டிக்னா என்னங்க? அதாவது டைரக்டா சொல்லாம கிண்டலா சொல்றது சார். கிண்டல்னா கூட விளையாட்டுக்கு எடுத்துக்கலாம். அதை விட தாண்டி சர்காஸ்டிக். ரொம்ப சுத்தி சொல்றது, ஏளனம், அதாவது கிண்டல் பண்ணி ஏளனப்படுத்துறது சர்காஸ்டிக். ரைட்? சர்காஸ்டிக்கா பண்ற, குத்துற மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா தமிழ்ல. Look at that. Causticனா அவ்வளவு டாக்ஸிக்கான people. You should not be dealing with the caustic people. Or ரொம்ப சூடு, பாயில், ஹீட், இப்படிதான் வரும் அந்த வார்த்தை. burn and heat. காஸ்டிக், கால்ட்ரன் தெரியும். இருப்பு சட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருப்பு சட்டி. ஆமா சார், அதான் கால்ட்ரன். இருப்பு சட்டியில் நிறைய பாவம் பண்ணாங்க, இருப்பு சட்டியில தூக்கி போடுற மாதிரி அன்னியன் படத்துல காட்டுவான் பாருங்க. அதுதான் கால்ட்ரன். காஸ்டிக், பர்ன், ஹீட். காஸ்டிக்னா ரொம்ப வந்து டாக்ஸிக், ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இது பண்ணிட்டு நம்மளால பக்கத்திலே நிக்க முடியாது. அந்த காஸ்டிக் பீப்புளை பொதுவா அவாய்ட் பண்ணணும். காஸ்டிக். சீட் சூப்பரான வார்த்தை, நோட் பண்ணிக்கிங்க.
சரி பாருங்க, succeed, Succeed. proceed, concede, recess. அப்ப என்னவா இருக்கும்? Resist. பவித்ரா மேம், இந்த ஒரே வார்த்தையில அடிக்கிறதுனா என்னவா இருக்கும் அது இங்கிலீஷ்ல? Forward. இது மேல பாக்க Forward. சார் தொடர்றதா சார்? பாருங்க, Moving succeed, forward, sir. concede, proceed, recess. தொடர்வது. நீங்க இங்கிலீஷ்ல ஏதாவது தொடர்ந்து சொல்றீங்க பாருங்களேன். மேட்ச் தொடர்ச்சியாக செய்யணும் சார். மேட்சை கன்சீட் பண்ணிட்டான்னா Sir, match தோத்துட்டான். move forward and backward. சம்திங் லைக் திஸ், ரைட்? அழகா அழகா அவங்க வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்தப்பல எகைன் ஒரு இன்ட்யூட்டிவா அந்த வார்த்தையை போட்டீங்கன்னா பாருங்க, மூவ், மூவ், கோ, ஈர், சரண்டர். இப்ப பாருங்க, கொண்டு வாங்க இத. ப்ரொசீடுனா புரியுதுங்களா? கோ ஃபார்வர்ட், புரியுதுங்களா? கோ, ஆமா சார். கோ, கோ, மூவ் ஃபார்வர்ட், மூவ், 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 ரைட்? சீடு, விட்டு கொடுத்தது. சீடுனா தன்னையே விட்டு கொடுத்து அப்படியே விட்டுறது. ஒரு மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு, ஒருத்தர் சரியா விளையாடல, அவன் மனசுல தோணுது இந்த மேட்ச் தோத்துற போறோம்டான்னு. தோத்துருவான் உண்மையிலேயே. மனசு சொல்லிச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். உடம்பு அப்படியே ஃபாலோ பண்ணும், ரைட்? எஸ் சார், 100% கரெக்ட் சார். அதே தானுங்க சீடு. இப்ப கன்சீடு, சீடு, கன்சீடுனா கண்ணுன்னா பாத்துங்க, கான்னாக்கா டுகெதர்னு அர்த்தம். டுகெதர், CON. கம்யூனிகேஷன், CONம்னா டுகெதர்னு அர்த்தம். இதுல நீங்க ஒண்ணு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எவ்வளவோ ரூட்ஸ் இருக்குது. நீங்க பார்க்க பாருங்க, சக்சஸ், சக்சஸ். இங்க எப்படி அந்த வார்த்தை வருது பாருங்க, செஸ் இருக்கு இல்லையா? சக்சஸ், சக்சஸ். அடுத்த லெவலுக்கு போறது, கோ டு த நெக்ஸ்ட் லெவல். சக்சஷன் கேள்விப்பட்டீங்க? கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஜெயிச்சிட்டான். செசீடு, செசீடு. இந்த சீடுனா கோ, சேனா செப்பரேட், செசீடுனா பிரிஞ்சு போ, Withdraw பண்ணி organization withdraw பண்ணி. ஆமா, பிரிஞ்சு போ. ரெசீடு பாருங்க, ரெசீடுனா டேம்ல தண்ணி ரெசீட் ஆகுது. சிந்துஜா மேம், எஸ் சார். டேம்ல தண்ணி ரெசீட் ஆகுதுன்னு ஹிந்து பேப்பர்ல போடுவாங்க. ஓகே. முடி வந்து ஒருத்தருக்கு ரெசீட் ஆகுது அப்படின்னு என்ன? Flow. அதாவது முடிவு வந்து Falling. வெடிக்குது. திரும்ப வருதா சார்? இல்ல, ஆப்போசிட். Falling, sir. கொட்டுதா? முடி அப்போ அணையில டேம்ல தண்ணி ரெசீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? லீக் ஆகுது. Leakage கொட்டுது. ஆகுது சார். அணையில இருந்து தண்ணி கொட்டுது, leakage ஆகுது. வெளியில வருது. அப்படி இல்ல, ரெசீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இன்னொன்னு Backward forward. பாயிரதா? இல்லையே. இல்ல, பவித்ரா மேம் நான் சொல்றது புரியுதா? ஒரு தண்ணி. டேங்க்ல சார் லீக்கேஜ் Yes, ஆகுது sir. சார். Pull back sir, இழுக்கிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது Pull back, கரெக்டா நீங்க இழுக்கிறது, கனெக்ட் பண்ண பின்னாடி மாட்டீங்க. போறது தண்ணி. இல்ல கனிஷ்கா, கனெக்ட் பண்ண மாட்டீங்களா? நான் பளிச்சுன்னு சொல்லியிருக்கணும் நேரம். டேங்க்ல, தண்ணி. பெரிய டேம்ல தண்ணி ஏறுதா இறங்குதா? ரெண்டுமே இறங்குதா? ஏறுது sir. இறங்கும், இறங்குது. இறங்கும். அதான் sir falls சொன்னேன். கனிஷ்கா கேட்டேன், கரெக்டா புரிஞ்சுட்டு தான் சொல்றாப்லையான்னு கேட்டேன் நானு. பாருங்க, சக்சீட்னா பிரியறது, இப்ப பிரிஞ்சு போறது. இந்த கோ மூவ் இருக்கு பாத்தீங்களா? கோ மூவ் தான் உள்ள இருக்கு. பிரிஞ்சு போறது. ரெசீட்னா இறங்கி போறது. ப்ரெசீட்னா முன்னாடி போறது. முன்னாடி ப்ரெசீட்னா புரியுது இல்லையா? ப்ரெசீட். சோ இப்ப ஸ்டாலின் சிஎம், இதுக்கு இவரோட ப்ரெடிசிசர் யாருங்க? இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி. ப்ரெசீட், புரியுதுங்களா? ப்ரெசீட். அப்ப பாருங்க, இன்டர்சீட்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்கிறது. இன்டர்சீடு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போறது, மூவ் ஆகிறது. இன்டர்சீடுனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, படான்னு ரெண்டு பேர் தலையில முட்டிக்கிறாங்க, ரைட்? ரெண்டு பேரு, ஒரு ஆளு ஒரு சைட்ல இருந்து வர்றாரு, இன்னொரு சைட்ல இருந்து வர்றாரு. இன்டர்சீடுன்னா என்னங்க? ரெண்டு பேரும் தலையில முட்டிக்கிட்டாங்க, இன்டர்சீடு. எஸ். கன்சீட்னா தனக்குள்ளேயே தானே, டுகெதர். கன்சீட்னா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது. கன்சீடர் த மேட்ச்னா தோத்துட்டேன். இப்ப செஸ்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோன்னா மூவ்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்குவாங்க இல்லைங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் டெட்லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் எஸ், அதுதான் கன்சீட். ப்ரொசீடு, ப்ரோன்னு என்ன? சப்போர்ட் பண்றது. ப்ரொசீட், முன்னாடி போறதுக்கு. ப்ரொசீட், நீங்க போறதுக்கு யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க. கோ அண்ட் ப்ரொசீட்னா போன்னு சொல்றது, புரியுதுங்களா? கோ, மூவ். வந்துருச்சா? ப்ரொசீஜர் அப்படின்னா the process of moving, the process of moving. இந்த process என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாத்தீங்களா? செட்டு, சீடு இது வந்து கிரீக் ரூட்ல இருந்து வந்து ஒரு 10 வார்த்தை இதுல வந்திருக்கு, ரைட்?
முக்கியமானது. இப்ப குரோன் பாருங்க, குரோனாலஜி. இப்ப சொல்லுங்க ஹரிணிபிரியா, குரோனாலஜி, குரோனிக் சொல்லுவாங்க சார், Chronic. தொடர்ந்து இருக்கிறது. ஆமா, தொடர்ந்து chronic, chronic. அப்ப தொடர்ந்து. தொடர்ந்து என்னத்தை குறிக்குது? Time. குரோனாலஜி. கண்டினியூஸா. இல்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர், குரோனாலஜி, குரோனோமீட்டர். குரோன்னா எதையோ ஒன்று குறிக்குது. தொடர்ந்துன்னு சொல்றீங்க, தொடர்ந்துங்கிறது எது இருக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான? நீண்ட நாளாக. இல்ல Time, sir. சொல்லுங்க. Time. Time, that is what it is. Time. கரெக்ட் டைம் Time, chronometer. All right, look at that. Time, chronology, chronometer. Look at that. Chronological. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா, chronological meaning என்ன? உடனே அடிக்கணும் எனக்கு. Chronological. கனிஷ்கா, chronological. Sir, நான் இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல இதுல வேணாலும் சொல்லலாம், நாங்க கேப்சர் பண்ணிக்குவோம். ஆனா சொல்லணும். எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும். எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும். மைண்ட மட்டும் ரெஃபர் பண்ணி சொல்லணும். break it down அந்த மாதிரி. chronological பவித்ரா அடிக்கலாமா? chronological order. chronological orderல பேசணும் நம்ம. From past to அவ்வளவுதான் பாஸ்ட். 1989ல ஒண்ணு நடக்கும், 90, 91, 92, 93 அப்படி பேசணும். ஹரிணிபிரியா புரியுதா? chronological order. டைம், அந்த டைம் ஆர்டர். குரோனோமீட்டர்னா டயத்தை மெஷர் பண்ற ஒரு மீட்டர். இப்ப பாருங்க சூப்பரா ஒரு வார்த்தை வந்திருக்கு சிந்துஜா, சிங்க்ரனைஸ். புரியுதுங்களா? Synchronize. சிங்க் Yes, sir. குரோனைஸ், ரெண்டு link. சிங்க்ரனைஸ் பண்றது, லிங்க் பண்ணி ஒரே டயத்துல கொண்டு வர்றது. நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, செல்போன்ல கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் பண்ணுவோமா? சூப்பரா பண்ணுவோம் இல்லையா? இப்ப சொல்லுங்க சிந்துஜா, குரோனிக்கலை எப்படி உடைப்பீங்க? குரோன்னா என்ன, குரோனிக்கல்னா என்ன? குரோனிக்கல் இப்ப என்ன வீக்லி குரோனிக்கல் குரோனிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பவித்ரா? வீக்லி என்ன sir? குரோனிக்கல். Yes, sir. குரோனிக்கல்னா வாராந்திரி. ராணி வாராந்திரி. வாராந்திரி வார வாரம் வந்தா குமுதம், வார வாரம் வந்தா அது ஆனந்த விகடன். 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வந்தா ஜூனியர் விகடன், ரைட்? ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வந்தா ரிப்போர்ட்டர் வருதா? மாசம் ஒரு வாட்டி வந்தா ராணிமுத்து, ரைட்? சோ இது பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எப்பயோ சின்ன வயசுல படிச்சது. Yes, sir. இப்ப chronicle வந்து வீக்லியா இல்லனா எனி டைம்? சொல்லுங்க. இல்ல வீக்லி தான். chronicleங்கிறது வீக்லி தானா சார்? குரானிக்கல் வந்து வாரம் இல்ல வீக் fortnight எல்லாமே சேர்ந்து தானே அது வரும்? குரானிக்கல்னா தான் வாராந்திரி. ஓகே. சோ டைம் பீயிங் அப்படிங்கிறது இது வந்து பீரியட். So long period of time அந்த மாதிரியா sir? அந்த குரானிக்கல் வந்து chronicle. Okay. குரானிக்கல். இப்ப குமுதம் வந்து வார இதழ், ஓகேவா? ஹரிணிபிரியா, குமுதம் வந்து வார இதழ், ஓகேவா? எஸ் சார். ஆனா ஜூனியர் விகடன் வந்து ஒன்ஸ் ட்வைஸ் இன் a week. fortnight. fortnightல 14 நாளைக்கு ஒரு தடவை சின்ன வீக். ஓ ஆமா, இது வந்து வீக்லி ட்வைஸ் வருதா? ட்வைஸ் வரும் விகடன், ஜூனியர் ஓகே விகடன். ஆனந்த விகடன் ஓகே வீக்லி ஒன்ஸ் வரும். ஓகே எஸ், fortnight வருது நாணயம். நாணயம் வந்து fortnight. ஓகே. ஆனந்த விகடன்ல நாணயம் இருக்குல்ல, பாத்தீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எது எப்ப வருதுன்னு. மோட்டார் விகடன் மந்த்லி. பசுமை விகடன் ஒன்ஸ் இன் 2 weeks. ஸோ இந்த புத்தகங்களை பத்தி ஒரு காதலோட இருக்கவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. எல்லா டைப் புக்கையும் எடுத்து வாங்கி படிச்சிருவாங்க. லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். குரோனாலஜிக்கல் குரோனோமீட்டர் சிங்க் அப்படிங்கிற ஒரு ரூட் இருக்குது பாருங்க. ஒத்த சமயத்துல ஒரு ஒத்த தீர்வுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்க்ரனைஸ், ஒத்த தீர்வு. தமிழ்ல ஒத்த தீர்வு சிங்க்ரனைஸ் பண்ண ஒரே இடத்துல ரெசனேட் பண்றது. லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். சைஸ். இது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை கண்டுபிடிக்கணும் சிந்துஜா. சைஸ். எஸ் சார். சைஸ் ப்ரிசைஸ். ஆமா, ப்ரிசைஸ். கன்சைஸ். சூசைட். வாவ், சூசைட். ஆமா சார். அப்ப ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இது சைஸ். பாய்சன். பாருங்க சிஸ்டருக்கு வருது பாருங்க சைஸ். டிசைட். ப்ரெசைஸா பேசுறான்டா, கன்சைஸா பேசுற. சுருக்கமா தானே பாருங்க அந்த சைஸ்ங்கிறது கில் அண்ட் கட். எஸ், ஆல் ரைட். சோ கனிஷ்காக்கு இன்னொரு மாதிரி ஒரு டெஸ்ட் நான் பண்ண போறேன். கட் டவுன், கில். ஓகே, ஒரு 4-5 வார்த்தை கடகடன்னு சொல்லுங்க. கட் டவுன் வந்து சைஸ், சிஸ். இதுதான் சிஸ்ஸரா வருது பாருங்க. சிஸ்ஸர். சோ இது வந்து தமிழ்ல தான் வச்சிருக்கேன். இல்ல வருது. லுக் அட் தட். Fungicide. Suicide, homicide, pesticide, insecticide, decide. Wow, beautiful word வந்துருச்சுங்களா? Beautiful word, decide.
வந்துருச்சா? டிசைட்ல கட் இட் ஆஃப், அன்சர்டனிட்டியை கட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பாரு, என்ன பிரமாதமா பண்ணியிருக்காங்க பாருங்க. டிசைட் ப்ரெசைஸ்னா புரியுதுங்களா? கட் எக்ஸாக்ட்லி ரேட், ரொம்ப அக்யூரேட்டா கட் பண்ணுவோம். ஜுவல்லர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ப்ரெசைஸ். இன்சிஷன் புரியுதா? இன்சிஷன், இன்சிஷனா உள்ள ஓட்ட போடுறது, உள்ள கட் பண்றது. இன்சிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெடிக்கல் டேர்ம். இல்ல Yes, sir. சார். ஆபரேஷன். ஆபரேஷன்ல இந்த ஓட்டை உள்ள ஆமா ஆமா சார், அந்த மாதிரி. அதுதான் இன்சிஷன். சிஷன்ங்கிறது கட் பண்றது, உள்ளுக்குள்ள உள்ள கட். உள்ள கட் பண்றது. சிஸ்ஸர்ஸ் உங்களுக்கு தெரியும், கட் பண்றதுக்கு பயன்படுற ஒரு இது. அதுக்கு வந்து 2 இருக்கும். சிஸ்ஸர்னு தனியா வார்த்தை கிடையாது, சிஸ்ஸர்ஸ் தான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா 2 இருக்கும், அதுல 2 டேக் இருக்கும். ஓகே. பெஸ்டிசைடு, ஹோமிசைடு. ஹோமிசைடுனா என்ன? ஹோமிசைடுனா என்ன? எஸ் கனிஷ்கா, ஹோமிசைடு. ஹோமிசைடு அது ஒரு அது ஒரு பாய்சனிக் டேர்ம் மாதிரி தான் சார். சைடு ஹோமினைட்னா அது ஒரு கெமிக்கல் தான் சார். மேபி இல்ல இல்ல, சூசைட். நம்மளே இல்ல. எஸ், சூசைட்ங்கிறது self-harming. நாமளே கொலை பண்ணிக்கிறது சூசைட். ஹோமிசைடு வீட்ல அவங்களே தற்கொலை பண்றது அந்த மாதிரி, மர்டர் அந்த மாதிரி சார். வீட்ல உள்ள ஒரு ஆள் கொலை செய்யப்படுறது. மர்டர்ங்கற ஓ மாதிரி. ஓகே ஓகே சார். வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் கொலை செய்யப்படுறது. பெஸ்டிசைடு, பூச்சி மருந்து சார். மருந்து சார். அவ்வளவுதான். இன்செக்டிசைட். சூப்பர். லுக் அட் தட். எஸ், இப்ப வரணும். பவித்ரா மேம் சொல்லணும். கார்டியாலஜி சார். அப்ப சொல்லுங்க. Card is hearing. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. CORD is card. Hearing, sir. கார்டியாலஜி வந்து இது இதுல கார்டியோ இதயம் சம்பந்தப்பட்டது. வெரி குட். ஹார்ட். இப்ப பாருங்க, கார்டியாலஜி, கரேஜ், என்கரேஜ் வந்துருச்சா பாருங்க. அன்னைக்கு So பார்த்தா CORD வந்து cardless வரும்ல? இல்ல கார்டியோ Wiring, without wiring. bitter gourd, coriander. கார்டியாலஜி. ஹார்ட். தட்ஸ் மெயின்லி தட் இஸ் வாட் இட் இஸ். பட் வேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வருவாங்க பாருங்க. கார்டியலி வி இன்வைட் யூ, மனப்பூர்வமாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். சோ இப்ப கனிஷ்காவோட மேரேஜுக்கு எல்லாரும் மனப்பூர்வமா she cordially invites, right? she cordially invites, heartfully, right? Concord என்னங்க? நீங்களும் Sir, harmony or agreement sir. Concord 2 பேரும் ஒத்து போறது. Concord. Discardனா இப்ப சொல்லுங்க கனிஷ்கா. டிஸ்கார்ட் conflict sir. கான்கார்டுக்கு ஆப்போசிட். கான் நாட் டுகெதர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? சிந்திஜா எல்லாம் நோட் பண்ணி. கான் நாட் டுகெதர். ஓகே சார். ஹார்ட்ஃபுல்லா ஒத்துக்கிறது, அக்ரி பண்ணிக்கிறது. கான்சென்சஸ். டிஸ்கார்ட்னா அப்படியே ஆப்போசிட். கரேஜ். Discordனா conflict. Against. பண்றதா சார்? டிஸ்கார்ட்னா கான்கார்டுக்கு ஆப்போசிட். அவ்வளவுதானே, முடிஞ்சது இல்ல. அவ்வளவுதானே. யூ கெட் இட். இது கரேஜ். ஹார்ட்ஃபுல்லா, அவ்வளவு தைரியத்தோட. தைரியம் எங்கேருந்து வருது? ஹார்ட்ல இருந்து வருது. ஹார்ட்ல இருந்து தான் வருது. மைண்ட்ல இருந்து வரல தைரியம், ஹார்ட்ல இருந்து வருது. ஸோ மைண்ட்ல இருந்து வர்றது எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. ஆனா ஹார்ட்ல இருந்து வர்ற எல்லா விஷயமுமே நல்ல விஷயம். என்கரேஜ். லுக் அட் தட். வேர்பா மாத்துறாங்க. என்கரேஜ். கார்டியாக், ஹார்ட் சம்பந்தப்பட்டது. கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் அட்டாக். ஆல் ரைட் ராமன், நெக்ஸ்ட் ஒன். எஸ் சார். கிரெடிட். சூப்பர். கிரெடிட். வரவு. Getting. credible, incredible. Wow, credibility. Getting, receiving, sir. அப்ப இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. கிரெடிட், credible, incredible. Creed sir. பாயிண்டா சார்? creed வேற. பாயிண்ட் Incredible. He's very credible. வெல்கம் சார். Valuable. அதை விட பெருசு. மதிப்பு. Sir, trust sir. அசட்டா சார். ட்ரஸ்ட் மாதிரி தானே. கிரெடிபிளா கிரெடிட் கொடுக்குறாங்கன்னா ஒரு பேங்க் உங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க கிரெடிட். இல்ல, நம்மள்ட்ட கையில நம்பகத்தன்மை. ட்ரஸ்ட் சார். அது ட்ரஸ்ட் பிலீவ் தான். கிரெடிட் எப்படி வாங்குவீங்க நீங்க பேங்க்ல? நம்ம இடத்தை வச்சு நம்ம சூரிட்டி கொடுக்கணும் சார். ரைட். சூரிட்டி, அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. கிரெடிட் சும்மா கொடுக்க மாட்டாங்க பேங்க், இல்லைங்களா? நம்மள்ட்ட பணம் இருக்கிறப்ப பேங்க்ல கொடுப்பான் பணம். நம்மள்ட்ட பணம் இல்லாதப்ப கொடுக்க மாட்டான், இல்லைங்களா? அதானே எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிரெடிட். கிரெடிட்னா லோன். credible, believable, incredible, unbelievable, trust, faith, believe.
பாருங்க அது எத்தனை வார்த்தை இதுல வருது பாருங்க. நம்ம ஒரு வார்த்தையை டிஸ்கஸ் பண்றப்ப நோட் பண்ணிக்கிங்க. creed. creed. creedனா இவங்க கனிஷ்கா சொல்ல போறாங்களா creedோட மீனிங். creedனா என்ன? ஒரு ரூல்ஸ் இல்லனா அந்த ஒரு பிலீஃப் சார். நம்புவாங்கல சார். டாக்மா, ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். ஒரு மத நம்பிக்கையா இருக்கலாம். கிரெடோ, கிரெடன்ஸ் பாருங்க, நம்ப தகுந்த தன்மை, கிரெடோ, கிரெடன்ஸ், கிரெடிட், நம்பி கொடுக்கிறது, கிரெடுலஸ், நம்ப தகுந்த, இன்கிரெடிபிள், நம்ப முடியாத, நம்புறது, கிரெட், டிக்ட். சார் ஃபர்ஸ்ட்ல டபுள் இ இருந்துச்சு சார். creedனா அதுக்கும் அதே மீனிங். கிரீட், அதான் கிரீடுனா கொள்கைங்க, டாக்மா கொள்கை, கிரீடு. அது மேல நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை, அந்த அந்த அவ்வளவு பெரிய நம்பிக்கை. இந்த கிரீடுங்கிறது வந்து ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு கிரீட் இருக்கும். ஒரு இதுல வந்து மேரி வந்து ஒரு சாமியை சொல்லுவாங்க, ஒரு இதுல வந்து இயேசுவை மட்டுமே சாமியை சொல்லுவாங்க, ஒரு இதுல எல்லா கடவுளும் நிறைய உருவமற்றவருமாங்க, இதுல எல்லா உருவமும் வாய்ந்தவருமாங்க. கிரீடு, இது பேரு கிரீடு. ஒரு மத நம்பிக்கை, ஒரு அடிப்படையான நம்பிக்கை. கிரீடுன்னா நம்பிக்கை, அந்த பிலீவ்ல வர்றது. சூப்பர் கொஸ்டின். டிக்ட், சிந்திஜா மட்டும் சொல்லணும். டிக்ட் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ் கொண்டு வாங்க, அப்புறமா டெரிவ் பண்ணுங்க. இத டிக்ஷனரி. சூப்பர் சூப்பர். டிக்ஷனரி. அப்புறம் பாத்தீங்களா டிக்டேட், பாத்தீங்களா prediction. சூப்பர். prediction. இப்ப அடிக்ட் சார், அடிக்ட் பாருங்க, கான்ட்ரடிக்ஷன், கான்ட்ரடிக்ட். ஆமா, கான்ட்ரடிக்ஷன் ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க. டிக்டேஷன், டிக்டேஷன், காப்பி பண்றது. அது வேற ஏதோ சொல்றாங்களே. டிக்ஷன் நல்லா இருக்கு. டிக்ஷனரி. எஸ்பிபியோட டிக்ஷன், எஸ்பிபி வந்து சொல்லுவார்ல, அந்த பாடகரோட டிக்ஷன் சூப்பரா இருக்கும் பாரு. அப்கோர்ஸ் எஸ்பிபியோட இது வந்து டிக்ஷன் வந்து குரல் வந்து சூப்பரா இருக்கும். டிக்ட், 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 ப்ரெடிக்ட், கான்ட்ரடிக்ட். ப்ரெடிக்ட்னா என்னங்க? ப்ரெடிக்ட் ஆமா சார், முன்கூட்டியே யோசிக்கிறது. யோசிக்கிறதா வேற யாருவா? இல்ல முன்கூட்டியே கணிக்கிறது. முன்கூட்டியே சொல்றது. டிக்ஷனரியில என்ன இருக்குங்க? டிக்ஷனரியில என்ன? சொற்கள். அவ்வளவுதானுங்க, அவ்வளவுதானுங்க. வந்துருச்சா? அவ்வளவுதான் சிம்பிளா வந்துருச்சு. டிக்ஷன், டிக்ஷனரி, டிக்டேட், டிக்டோரியல் என்ன? டிக்டேட்டர்னா என்னங்க? ஹிட்லர். நான் சொன்னது செய்ய, நான் சொன்னது நீ செய். புரியுதுங்களா? எடிக்ட், எடிக்ட்னா டிக்ட், எடிக்ஷன். ஏன்னா அவுட்னு அர்த்தம். எழுதிக்கிங்க. ஈனா அவுட், வெளியே. எடிக்ட்னா வெளிப்படையா பேசுறது. எடிக்ட். ப்ரெடிக்ட்னா முன்னாடி, பின்னாடி வர்றத முன்னாடியே சொல்றது. எழுதிக்கிங்க. இப்ப சொல்லுங்க பவித்ரா மேம். வெர்டிக்ட் கரெக்டா எனக்கு சொல்லணும். வெர்னா என்ன, டிக்ட்னா என்ன? வெர்டிக்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இருங்க, வெர்டிக்ட்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க என்னன்னு. ஹரிணிபிரியா. இல்ல சார், எனக்கு தெரியலன்னா சார். தெரியுமே, எல்லாரும் தெரியாதானே? பவித்ரா மேம், வெர்டிக்ட் வாய்ப்பு இருக்குங்க சார். வெர்டிக்ட்னா சட்டம் தானே சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு சட்டத்தை நெருக்கமான ஒரு வார்த்தை. சட்டங்கள், லா சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. ரூல்ஸா சார்? ரூல்ஸா இல்லையே, வேர்டிக்ட். ஐயோ, கோர்ட்ல வேர்டிக்ட் கொடுத்துட்டானா பவித்ரா மேம்? ஜூரி சார். கேஸ் அந்த மாதிரியா சார்? இல்லங்க, வேர்டிக்ட் தமிழ்ல படம் தீர்ப்பு. ஐயோ, ஏன் இப்ப எல்லாரும் கஷ்டப்படுவோம்? வேர்டிக்ட் தீர்ப்பு. இப்போ அப்ப விஇஆர் என்னவா இருக்கும்? நோட் பண்ணிக்கிங்க ஹரிணிபிரியா. விஇஆர் அப்ப என்னவா இருக்கும்? டிக்ட்னா சொல்றது, வேர்டிக்ட்னா தீர்ப்புன்ட்டாங்க. அப்ப வேற என்னவா இருக்கும்? தீர்ப்பு சொல்றது, உண்மையை சொல்றது. உண்மையை சொல்றது. அந்த தீர்ப்பு நீதிபதி வந்து உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப வேற எழுதிக்கிங்க. வெராஷியஸ், VERACIOS, வெராஷியஸ். வெராஷியஸ்னா சாப்பிடுறது. பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? கார்னிவோரஸ், அது ஓர், ஓர்னா சாப்பிடுறது. வெறுன்னா உண்மை, உண்மை. வெரி குட் அப்படிம்பாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. வெரி இங்க இருந்தா வந்து, புரியுதா? ஓகே சார். அவர் எழுதிக்கிங்க. AVER. அந்த அவர் தமிழ் அவர் இல்ல, இங்கிலீஷ் அவர். AVER. அவர்னா உண்மையை சொல்லு. அவர் AVER. சோ சார், வெரோஷியஸ் என்ன சொன்னீங்க சார்? சொல்லுங்க. வெரோஷியஸ்னா என்ன சார்? வெராஷியஸ் உண்மை, உண்மை நிறைந்த. வெரோஷியஸ் VORO, ஒரோஷியஸ் VORO.
CIOS. அந்த ஒராஷியஸ் தெரியும் உங்களுக்கு, நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒராஷியஸ்னா பசியோட இருக்கிறது. ஹீஸ் எ ஒராஷியஸ் ரீடர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா Yes, sir. இப்ப கேள்விப்பட்டு எழுதி இப்பதான் சார் நான் ஹீஸ் எ ஒராஷியஸ் ரீடர். பவித்ரா மேம் கேள்விப்பட்டது இல்லையா? என்ன பாப்பா Yes, too much of books read, addiction அவ்வளவுதான். மாதிரி ரொம்ப read பண்றது. நீங்க அப்படின்னாலே நீங்க டூ மச்சா ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட் பவித்ரா மேம், உங்களால ஆன்சர் பண்ண முடியுது. கனிஷ்கா, உங்களால ஆன்சர் பண்ண முடியல. ஒராஷியஸ் ரீடரா நீங்க இல்ல. நீங்க அதான் சார் நான் இப்பதான் சார் கேள்விப்படுறேன். எப்படி கேள்விப்படுவீங்க? ஏன் லேட்டா கேள்விப்படுறீங்க? நீங்க முன்னாடியே நான் கேள்விப்பட்டு லேட்டா தான் சார் புக்கே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அதனால ஒராஷியஸ் கேள்விப்பட்டது இல்லையா? ஒராஷியஸ் இல்ல சார். மேபி நான் பாத்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபெமிலியர் இல்ல சார் எனக்கு. வெராஷியஸ் வேணா கேள்விப்படாம இருக்கலாம். உண்மையின்னு ஒராஷியஸ் வந்து பட்டே ஆகணும். ஓகே ஓகே சார். எஸ் ஹரிணி பிரியா, உங்களுக்கு? சார் புதுசா தான் சார். சரி, நோ ப்ராப்ளம். கான்ட்ரடிக்ட், இந்த கான்ட்ரா சொல்லுங்க ஹரிணி பிரியா. கான்ட்ரானா என்ன? கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். எங்க அக்ரிமெண்ட் எப்படி வரும்? ஆப்போசிட் சார். அப்படியே ஆப்போசிட். கான்ட்ராடிக்ஷனா அப்படியே ஆப்போசிட். அவங்க கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட வச்சுக்கிட்டு சொல்றாங்க. கான்ட்ரடிக்ட்னா அப்படியே பாருங்க, உள்ளுக்கு முரணா பேசுறது. டிக்ட்னா பேசுறது. கான்ட்ரானா ஆப்போசிட். இந்த இதுல சொல்லுவாங்கல்ல சார், இது நீயா நானால அந்த கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவாங்க. Yeah, அத வச்சு சொன்னீங்க. எஸ் எஸ் ஏட்டிக்கு போட்டி பேசுறது. இப்ப சொல்லுங்க சிந்துஜா. பீன், பெனடிக்ஷன். பீன் என்ன? என்ன சார்? பீன், BNE போட்டிருக்காங்க பாருங்க. டிக்ஷன்னா சொல்றது, பேசுறது. பீன் என்ன? பவித்ரா மேம், பீன் என்ன? பீன். ஓ அந்த பீன், BNE போட்டிருக்காங்க. இதுதான் நல்லா நல்லா Benedict- நல்லா இருக்கு. Benediction. பெனிஃபிட், Blessing. பெனிஃபிஷியல் வருதா? பெனிஃபிட், பெனிஃபிஷியல். புரியுது? பெனிடிக்ஷன். ஓகே, பயன் தரக்கூடியது. அவ்வளவுதான். பெனிஃபிட்னா பெனிஃபிட்னா நல்ல விஷயம். கனிஷ்கா ஏதோ சொல்ல வந்தாப்புல, சொல்லுங்க. Blessing சொன்னேன் சார். பிளஸ் பண்றது நல்லா இருக்கும். பெனிஃபிஷியல், நல்லா இருக்கும். பெனஃபேக்டர், பெனிஃபிஷியல். ரெண்டு ரூட் இருக்கு பாருங்க. டிக்ஷன்னா பேசுறது, சொல்றது. பீன்னா நல்ல விஷயம். பெனிஃபிஷியல் நல்ல விஷயத்த சொல்றதா சார்? நல்ல விஷயம், அத சொல்றது பெனடிக்ஷன். பாருங்க, 4 வருஷத்துக்குள்ள நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு ஒரு ஆள் சொல்ற. ஜோசியர் சொல்றதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தான் பலிக்காது, நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் வந்து சில விஷயம் சொல்லுவாங்க. இவன் மணிப்பயல் சூப்பர் உலகத்தையே ஆள போறப்பான்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போவாங்க இல்லையா? பெனடிக்ஷன், அதுக்கு பேர் தான் பெனடிக்ஷன். நல்ல வார்த்தை சொல்றது. நல்ல வார்த்தை சொல்றது. அதுக்கு இன்னொரு இது வந்து blessing அந்த மாதிரி. ஏற்றப்பட்டு பெனிஃபிஷியல். நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுவீங்க இல்லையா? பெனிஃபிஷியரி பேங்க்ல பெனிஃபிஷியரி. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஒரு பேங்க்ல நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணாவே என்ன பெனிஃபிஷியல், என்ன பெனிஃபிட் கேட்போம் சார். பயன்படுறது, அந்த பயன்படுறதுதான் இது. பயன்படுற மாதிரி யூசர். டிக்டோரியல், டிக்டேட், டிக்ஷனரி, டிக்ஷன். வாவ்! இதுல பீன் ஒண்ணு கத்துக்கிட்டீங்க. பின்னாடி பீன் வரப்ப எனக்கு சொல்லணும். கான்ட்ரா பின்னாடி வரப்ப எனக்கு சொல்லணும். வெர் பின்னாடி வரப்ப எனக்கு சொல்லணும். ப்ரீன்னு பின்னாடி வரும், எனக்கு சொல்லியே ஆகணும். சொல்லிடலாமா? அவ்வளவுதான். அப்ப வர்றதை சொல்லுங்க. இப்ப கனிஷ்கா அகைன். டாக்ஸ். கனிஷ்கா, இந்த போன வாட்டி சொன்னோம். டாக்ஸ். பாரடாக்ஸ். டீடாக்ஸ். டாக்ஸ் என்ன சொன்னோம்? ஆர்த்தடாக்ஸ். டாக்ஸ் பத்தி, பாரடாக்ஸ் பத்தி அவ்வளவு பெருசா ஆர்த்தடாக்ஸ்னா ரொம்ப ரொம்ப சார், இது ரொம்ப ஐடென்டிஃபை ஆர் Orthodox family. இல்லையே, எங்கேயோ விட்டுட்டீங்க. ஆச்சரியமான இல்ல, அது அது தமிழ் அது வார்த்தை. ஆர்த்தடாக்ஸ். எனக்கு டாக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. பாரடாக்ஸ்னா என்ன சொன்னேன் பவித்ரா மேம்? பாரடாக்ஸ் லெஸ் இஸ் மோர்னு, நோயிங் இஸ் நாட் நோயிங்னு சொல்லுங்க. ஆமா சார், முரண்பாடுதான். பேரல்னா பேரலல், பேரலலா ஒப்பீனியன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா சார், பேரலல் ஒப்பீனியன். ஸ்டேட்மெண்ட் ஆர் ஒபினியன். ஆல்ரைட், பேரலல் ஒப்பீனியன். பாருங்க. இப்ப சொல்லுங்க ஹெட்ரோ. சிந்துஜா மேம், ஹெட்ரோடாக்ஸ். ஹெட்ரோனா அது மட்டும் இப்ப தெரிஞ்சுங்க. பேரடாக்ஸுக்கு ஆப்போசிட், பேரலா வர்றது. ஹெட்ரோடாக்ஸ்னா பலவிதமான ஒப்பீனியன். ஹெட்ரோடாக்ஸ். ஹோமோடாக்ஸ்னா ஒரே ஒரு ஒப்பீனியன். ஹோமோனா ஒண்ணு, ஒரே. ஆர்த்தடாக்ஸ்னாக்க நீங்க சொன்னதுதான். இப்ப சிந்துஜா மேம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, ஆர்த்தடாக்ஸ் என்னது? பாரம்பரியம் மிக்க, பழசுல நம்பிக்கை கொண்ட புது ஆள் கிடையாது. பாரடாக்ஸ் அப்படின்னா பேரலான ஒப்பீனியன், டோட்டலா மாறுபட்ட ஒரு ஒப்பீனியன். ஹெட்ரோடாக்ஸ்னா பலவிதமான ஒப்பீனியன்கள். ஹெட்ரோ
ஹோமோனா ஒன்று, ஹெட்ரோனா இது நோட் பண்ணிக்கணும். இந்த இந்த இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும், அடுத்தடுத்த கிளாஸ்ல யூஸ் ஆகும் போது ஒன்றும் பாருங்க. ஆர்த்தோ சிந்திஜா மேம், ஆர்த்தோபெடிக்னா யாருங்க? இந்த மூட்டு சம்பந்தமா, எலும்பு சம்பந்தமா அதே விட இருக்கிறதா? எலும்பு சம்பந்தமானது. என்ன சார்? எலும்பு பவித்ரா மேம், இன்னொன்னு முக்கியமா இருக்கு. ஆர்த்தோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவாங்க, எலும்பு நரம்பு இதெல்லாம் வளைஞ்சு போனா ஸ்ட்ரெயிட்டன். ஆர்த்தோபெடிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு சதி லீலாவதி படம் பார்த்திருக்கா? ஃபுல்லா பார்த்தது இல்ல சார், கொஞ்சம் அது கொஞ்சம் தான் சார். சூப்பரான ஒரு படம். சக்திவேல் கவுண்டர்ல ஒரு கேரக்டர்ல டாக்டர். நல்லா இருக்கும் சார், நான் ஃபுல்லா பார்த்தது அந்த இல்ல சீன் சார். வர டாக்டர்னே தெரியாது அவருக்கு. திடீர்னு ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு முடியாம போறப்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃப்ரெண்டை பார்ப்போம். அவனுக்கு முடியாது, அவனுக்கு வந்து இடுப்பு சுலுக்கிக்கும். எப்படி போய் இது நியூரோ சர்ஜன் மாதிரியா சார்? கரெக்ட் பண்ணுவான். கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்பேன். அப்ப வந்து கமல் சொல்லப்பல, ஐ ஆம் an orthopedist அப்படின்னு பார்ப்பேன். ஆர்த்தோபெடிஸ்ட் அந்த அது பார்க்கணும். அந்த படமே வந்து ரொம்ப கலக்கலான ஒரு படம். ஆர்த்தோபெடிஸ்ட் ஆமா சார். ரொம்ப பிரமாதமா இருக்கும். அங்கதான் ஸ்மால் வேர்ல்ட்ல இருந்து நிறைய நீங்க பார்க்கலாம். யூ கேன் see lot of words being used. again கிரேசி மோகன் தான் டயலாக். அது ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பாங்க. அவர் சான்ஸே இல்ல சார். ஆமா, 61 வயசுலயே போயிட்டாரு. பட் நிறைய பண்ணிட்டு போயிட்டாரு. ஆர்த்தோடாக்ஸ், ஹெட்ரோடாக்ஸ், பாரடாக்ஸ். Look at that, Pavitra ma'am. Duct, conduct. Look at that. Conduct. நடத்துறதா சார்? நடத்துறதுதான். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? பவித்ரா மேம், you have to come out with the words. ஏன்னா வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு. இந்த வேர்ட் பாருங்க, லீட். அழகா சொன்னாங்க. நடத்துறது, கைட் பண்றது, லீட் பண்றது. Ductile. Look at that. Look at the words here. Big words. Product. அங்க ரெசீட் பார்த்தோமா ஞாபகம் இருக்கா? டேம்ல இருந்து ஆமா சார், ரெசீட் ஆகுது. அது ரெடியூஸ். இந்த பாருங்க, ரெடியூஸ்னால குறையிறது. வயாடக்ட்னா வழி, ஒரு வழியா போறது. வயாடக்ட்னா குழாய் வழியா தண்ணி போகுது பாத்தீங்களா? வயாடக்ட் குழாய் வழி. கண்டக்ட்னா கண்டக்ட்னு படிக்கணும், கான்டக்ட்னு படிக்க வேண்டாம். கண்டக்ட்ங்கிற இது வந்து ஒரு ஹோமோகிராஃப். கண்டக்ட்னா டுகெதர், வழி நடத்துறது. கண்டுயிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா பவித்ரா மேம்? கண்டுயிட்னா குழாய், தண்ணி போற குழாய், தண்ணி போற பைப்பு, கண்டியூட். சோ போற சப்டியூ. இது ராமன் கேள்விப்பட்டிருப்பாப்ல. சப்டியூ கீழே சப்டியூட். ஆமா சார், அதாவது வந்து இன்னொருத்தருக்கு பதிலா அது சப்ஸ்டியூட். இந்த அவங்க ஏதோ சொல்ல, ஹரிணிபிரியா பவித்ரா ஏதோ சொல்லுங்க. சப்னா கீழே சூப்பரா. சப்டியூனா கீழே போறது, லீட்னா போறது. சொல்வாங்களா சார்? he subduedனா அடக்கமா இருக்காரு, அடக்க ஒடுக்கமா இருக்காரு, அடங்கி போயிட்டாரு. சப்டியூனா அடங்கி போறது. நோட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல்ல இருக்கிறது. டுகெதர் லீட் ஆகுது, போகுது. சப்னா கீழே போகுது. கண்டக்டர் டுகெதர். ரீனா வடிகிறது. ப்ரோடியூஸ். அந்த இது உணவுப் பொருட்களை தான் உருவாக்குறது. உருவாக்குறது. லீட். ப்ரோல பாசிட்டிவ் வேர்டு. சப்போர்ட்டிங், சப்போர்ட் பண்றது. செடியூஸ். மயக்கிறது. அதேதான் இந்த லீட் பண்றதுல. செப்பரேட்டா போய் மடக்கிறது, அதான் செடியூஸ். இன்டியூஸ். உள்ளுக்குள்ள பாருங்க, இன்டியூஸ் பண்றாங்க. உள்ளுக்குள்ள நடக்கிறது, புரியுதுங்களா? இன்டியூஸ்னா புரியுதா? இன்டியூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவன் வந்து இன்டியூஸ் பண்றான். அவனே வந்து என்ன வந்து பிரச்சனை பண்றான், இன்டியூஸ் பண்றான். ஏத்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அத இன்சைட் லீட் இன்சைட். அந்த லீடுங்கிற வார்த்தை எல்லாத்துக்குள்ளயும் பண்றாங்க. நீ அந்த மாதிரி சொல்வாங்க. செட்யூஸ், இன்டியூஸ், ப்ரொடியூஸ், ரெடியூஸ், வயடக்ட், கண்டக்ட், சப்டியூ, கண்டியூட். வாவ், ஈஸி. ஃபிட், கான்ஃபிடென்ட். ஃபிட் எங்க இருந்து வருது பாத்தீங்களா? கிரீக் ரூட்.
சொல்ல முடியாது ஹரிணி பிரியா. ஃபிட், ஃபைடு, ஃபிட சொல்லிடலாம். யூ கேன் டூ இட். கன்ஃபைடு, கான்ஃபிடென்ட், ஃபிடலிட்டி, இன்ஃபிடலிட்டி. கான்ஃபிடென்ட்னு வருதே சிந்துஜா. எஸ் சார். கான்ஃபிடென்ட்னா வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க ரூட்டோட இங்கிலீஷ் மீனிங், இங்கிலீஷ் வேர்டு தான் கேட்கிறேன் நான். பாருங்க. ஃபெடரல் நம்பிக்கை அதான். ஃபெடரல் ட்ரஸ்ட். ஓகே. ஃபெடரல் அதுலதான் வருது, அதுலதான் வரும். சூப்பர். புரியுதுங்களா? இஸ் வெரி கான்ஃபிடென்ட், ரொம்ப நம்பிக்கையோட இருக்கான். இஸ் a very confident person. புரியுதுங்களா? நம்பிக்கை இருக்கிறான். ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். ஃபெய்த், ட்ரஸ்ட். Fidelity, confident, infidelity. Infidelityனா நம்பிக்கை அற்றவர்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. கான்பிடன்சினா புரியுதுங்களா? மத்திய அரசு, மாநில அரசும் மத்திய அரசும் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கையோட செயல்படணும். அப்படி நடக்கல இந்தியால, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி நடக்கல. ஆனா கான்ஃபெடரசிங்கிறது அமெரிக்கால கான்ஃபெடரசி ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க 50 மாநிலங்கள் இருக்கு. அந்த 50 மாநிலங்களையும் ஒரு சென்ட்ரல் இந்த பிரசிடென்ட் இருப்பாரு. ஸ்டேட்ஸ் இல்லனா டிஃபரண்ட் பீப்புள் இருப்பாங்க. அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சார் ஃபெடரல் கவர்மெண்ட் தான் அங்க. ஆமா சார். சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம யூனியன் கவர்மெண்ட்னு யூஸ் பண்றாங்க. ரைட் ரைட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மத்திய அரசுங்கிற வார்த்தையை இங்க உள்ள கவர்மெண்ட் யூஸ் பண்ணாம ஒன்றிய அரசுன்னு யூஸ் பண்ணுவோம். சார் ஒன்றிய அரசு சொல்லுவோம் சார். ஒன்றிய அரசுன்னு தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, மத்திய அரசுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அமெரிக்கால ஃபெடரல் கவர்மெண்ட்பாங்க. கான்னா என்ன சொன்னேன் சிந்துஜா மேம்? கான்னா என்ன சொன்னேன்? சாரி சார். கான்னா எழுதிக்கிங்க நிறைய எழுதினேன் சார். டுகெதர் 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 சாரி. கான்ஃபெடரேசின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னா சேர்ந்து டுகெதர் சேர்ந்து அரசால போறாங்க, இல்ல இந்த கவர்மெண்ட்டை வழி நடத்த போறாங்க. இன்ஃபெடல் நம்பிக்கையற்றவர், நம்பிக்கைக்கு பாத்திரமான அல்லாம இருக்கிறது, நம்பிக்கைக்கு அவங்கள நம்பவே முடியாது. கான்ஃபிடென்ட். ஃபிடலிட்டினா நம்பகத்தன்மை. கான்ஃபிடென்ட்னா நம்பிக்கை வச்சிருக்க ஒரு ஆள். கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்ங்கிறது கான்ஃபிடென்ட் பர்சன். மை பர்சன் இஸ் கான்ஃபிடென்ட். மை கான்ஃபிடென்ட் பர்சன் இஸ் கான்ஃபிடென்ட். கான்ஃபெட், இன்ஃபிடலிட்டி, இந்த கான்ஃபிடலிட்டி, கான்ஃபிடென்ட். நிறைய வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்துக்கீங்க. ரொம்ப 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 முக்கியம். பின்னாடி ஆயிரக்கணக்கான வார்த்தை லிங்க் ஆகும். அப்பதான் இதோட பவர் தெரியும். பவித்ரா மேம், கேம், கேம் இல்ல கேம். பாலிகெமி, ஹோமோகெமி, மேரேஜ், இன்னொரு வாட்டி மேரேஜ், மேரேஜ். That's going to be marriage. Look at that. யூனியன் தான் மேரேஜ், மேரேஜ் யூனியன். பட் மேரேஜ் தான் கரெக்டான வார்த்தை. பாலிகெமினா பாலிகமி, மல்டிபிள் மேரேஜ், வெரி குட். மல்டிபிள் பீப்பிள மேரி பண்ண, தட் பைகெமி. இப்ப சொல்லுங்க, பைகெமினா 2 persons மேரி பண்றது. மோனோகெமினா ஒருத்தர், சிங்கிள் பர்சன். ஒரு மேரேஜ். ஹிந்து ஆக்ட்ல ஒரு மேரேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாலிகெமி, மல்டி, மல்டி மேரேஜ். இப்ப பைய கத்துக்கிட்டீங்க, ஒரு ரூட். கேமிய கத்துக்கிட்டீங்க, பை, மோனோ. ஆமா. மோனோ, பாலி. மோனோ வந்து பை டு, பாலி வந்து பாத்தீங்களா எவ்வளவு ரூட் வந்திருக்கு பாத்தீங்களா? அந்த ரூட்டை ரெகனைஸ் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு தெரியாத வார்த்தையை கூட தெரிஞ்சுக்கலாம். ரைட்? அதான் இன்ட்யூட்டிவ் லாங்குவேஜ்ங்கிறது. எங்கேருந்தோ ரூட்டை பிடிச்சி எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க பாருங்க. பை டு, மோனோ சிங்கிள், பாலி மல்டிபிள். சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னாங்க பவித்ரா. ஹரிணி பிரியா, ஜென் 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 ஜென். அடிக்கலாம் அடிக்கலாம். ஜெனரேஷன், ஜெனரேஷன், ஜென்டில்மேன், ஜெனரஸ், ஜெனரஸ், ஜெண்டர், ஜெனரஸ், ஜெண்டர். ஜெனரேஷன், என்ன ஜென்டில்மேன், அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் ஹரிணி? ஜெனியூன், காமனா சார்? காமனா சார்? இல்லையே, ஜீன் ஜீன் ஜீன், ஜீன். ஜீனியஸ். ஹெரிடிட்டி, ரொம்ப மேல் தன்மையா இருக்குது. இல்லையே இல்லையே. ஹெரிடிட்டி சார், ஹெரிடிட்டி, ராமன் சொல்ல வர்றாரு, சொல்லுங்க. ஹெரிடிட்டி ஹெரிடிட்டி, ஹெரிடிட்டின்னு சொல்றாங்க. ஹெரிடிட்டி, ஜீன் ஜீன். ஜெனடிக் சார், ஜெனடிக். ஜெனடிக், ஜெனடிக், உயிரே உயிரு உயிரையே சொல்றாங்க. birth, produce. birth. Look at that. Genesis, genetics, eugenics. Eugenics நல்ல பிறப்பு. யூ எழுதிக்கிங்க. EU, EUனா வெரி குட்னு அர்த்தம். எழுதிக்கிங்க EU. EUனா நல்ல. நல்ல சார் good. EU Euphoria சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும் கனெக்ட் பண்ணுவோம். இப்பயே கத்துக்கிட்டோம்னா அப்ப ஈஸியா போயிடும். யூஜெனிக்ஸ்னா என்ன சார்? நல்ல பிறப்பு. நல்ல பிறப்பு, நல்ல பிறப்பு. பவித்ரா மேம், நீங்க லிசன் பண்றீங்களா? ஏன்னா ஆடியோ கட் பண்ணிருக்கீங்க. ஐ அம் லிட்டில் எஸ் சார், எஸ் சார்.
ஏன்னா இது முக்கியமான ரூட் கடைசி வரை போகுது. யூஜெனிக்ஸ், ஜெனடிக்ஸ் புரியுதுங்களா? ஜெனடிக்ஸ் ஜெனட்டிக்னா ஒரு Yes, sir. ஃபேமிலி ஹெரிடிட்டி மாதிரி. அவ்வளவு அது எல்லாமே ஜெனட்டிக்னாவே ஆமா உங்களுக்கு மரபணு மாற்றம் இது மெம்பர் பண்றது ஆஃப் ஜெனட்டிக். ஃபேமிலி ஒரு ஹெரிடிட்டி ட்ரீ அப்பாவோட மாதிரி ஜீன் வரும். அப்பாவோட Hereditary ஜீன் tree. பையன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் பர்த் ஜெனரேட். பாத்தீங்களா? அருமையா சொன்னாரு அவரு. ராமனுக்கு தான் அடுத்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க, குயிக்கா நோட் பண்ணுங்க. நான் ராமன் நெக்ஸ்ட். ஒன்லி ராமன். பாலிகிளாட், க்ளோசரி. வாவ் வாவ் ராமன். க்ளோசரி, பின்னாடி க்ளோசரி கிளாட், பாத்தீங்களா? க்ளோசரி க்ளோசரி, Language. லாங்குவேஜ். அந்த புக்குக்கு பின்னாடி க்ளோசரி பார்த்திருப்பீங்களா? க்ளோசரி. எஸ் சார். Yes, sir. மீனிங்கா சார்? அந்த வார்த்தையெல்லாம் அதனாலதான் அந்த வார்த்தை Glot எல்லாமே தொகுப்பா அந்த சார், word தொகுப்பா Oh. தொகுப்பா language, ஒண்ணு இல்ல polyglot. ஹரிணி. லாங்குவேஜ் தெளிவா சார். மீனிங்கா சார்? வேர்ட். க்ளோசரி ஆஃப் த புக்னா அங்க என்ன இருக்கும் ஹரிணி? அதுல இந்த இடத்துல அது என்னெல்லாம் இருக்குங்கிறது தானே Index சார்? எல்லாமே டெபினிஷன் cover தான் சார் பண்ணி- க்ளோசரினா. என்ன சொல்லுங்க ராமன்? சார் அதோட Overview டெபினிஷன் தான் சார் sir? வரும் க்ளோசரினா. சார் ஒரு ஓவர்வியூ Close மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதான் ஓவர்வியூ, அதான் மாதிரி. தொகுப்புன்னு list சொன்னேன் of சார். word. Overview-ஓட list இன்னொன்னு of அதை பத்தி word ஒரு சின்ன கொடுத்திருப்பாங்க. overview. overview-ஓட இன்னொன்னு அது ரொம்ப முக்கியமா இன்னும் லிஸ்ட் ஆஃப் வேர்ட் கொடுத்திருப்பாங்க. Word. sir. Word. அந்த வார்த்தை அந்த புத்தகத்துல உள்ள கடினமான வார்த்தைகளை க்ளோசரியா கொடுத்திருப்பாங்க. கொடுத்து அந்த எஸ் பேர் சார், எஸ் சார், எஸ் சார். முக்கியமான வேர்டை வந்து கண்டிப்பா க்ளோசரியா Word. கொடுத்திருப்பாங்க சார். வேர்டு கரெக்ட் சார். ஒண்ணும் இல்ல. பாலிகிளாட்னா பாலினா கிளாட்னா தொண்டை, language. பேச்சு, எழுத்து, லாங்குவேஜ். இதுதான் எல்லாமே பேச்சு சம்பந்தப்பட்ட, குரல் சம்பந்தப்பட்ட, வாக்கியம் சம்பந்தப்பட்ட, வார்த்தை சம்பந்தப்பட்ட, சொல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். டங். டங்க். ஓ பாலிகிளாட்னா பல மொழிகளும் தெரிஞ்சு வச்சிருக்கவர். சோ பாரதியார் என்னங்க பாலிகிளாட் 14 லாங்குவேஜ் தெரிஞ்சவர். சார் அவர்லாம் லிஜெண்ட் சார். மகாகவி ரைட் மகாகவி பாரதி. ரைட். அது அவர் தான் சொன்னாரு 14 லாங்குவேஜ் படிச்சுட்டு தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. அப்ப 14 லாங்குவேஜ் ஆமா படிச்சு சார். நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? ரைட். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு. கோடானு கோடி இன்பம் கொடுத்தாய் இறைவா ஒரே வார்த்தையில அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை தமிழ். தமிழ்ங்கிற லாங்குவேஜ்ல இவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கா அப்படின்னாரு. டன், கிளாட், கிளாஸ். லுக் அட் தட். க்ளோசரி, பாலிகட், எபிக்ளாட்டிஸ். மெடிக்கல் பாருங்க. Glossary. தொண்டை, நாக்கு, எபிக்ளாட்டிஸ். அது மெடிக்கல் டேர்ம். பாலிகிளாட், பாலிகிளாட்னா மல்டி டங். நிறைய லாங்குவேஜ் பேசுறாங்க. பாரதியாரோட பாலிகிளாட்டை அதான் சார் பாலிகா. பாலினா பல கிளாட்னா பல பல டங். மல்டி. அவருக்கு வந்து நிறைய நாக்கு இருக்குன்னா நிறைய மொழிகள் அவர் பேசுவாரு. பாலிகிளாட்டை பாரதியாரோட இணைச்சு வச்சுங்க, மறக்கவே மறக்காது. அப்படிதான் நான் ஒரு கேரக்டர் பேரோட எப்பயுமே ஞாபகம் வச்சுக்குவேன். அது மறக்கவே மறக்காது. ஏன்னா எப்பயாவது அந்த பேர் நம்மள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையோட வைக்கிறப்ப இந்த வார்த்தையும் நமக்கு ஞாபகமாவே இருக்கும். புரியுதுங்களா? அதான் சார் அந்த Yes, sir. பாரதியாரோட வேடை நான் எப்போ வச்சிருப்பேன் சார். அந்த வீல்வே நினைத்தாய் அப்படின்னு அந்த ஒரு வேடைங்க பாரதியாரோடது. பாரதியார் தான் நினைத்தாயவா என்னன்னா செம்ம ஆளு. அதுக்கு அவ்வளவு மீனிங் இருக்கு. அப்பா 39 வயசுல போயிட்டாரு. ஆமா சார். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ரைட். ஆமா சார். அதுக்குள்ளேயே விவேகானந்தர் ஆனா இந்த மாதிரி பெரிய எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாரும் லிஜெண்ட் எல்லாருமே சீக்கிரம் இறந்துடுறாங்க சார். ஆமாங்க. ஆமா, பட்டுக்கோட்டையும் 39 தான். விவேகானந்தர். விவேகானந்தர் விவேகானந்தர் 39 ஒரு பெரிய கண்டம். ஆமா சார். கிராட் இப்ப சிந்திச்சா கிராஜுவல், கிராஜுவேஷன், Graduation. கிராட்டிடியூட். என்ன வார்த்தையா இருக்கும் பவித்ரா? என்ன வார்த்தையா இருக்கும்? நச்சுன்னு சொல்லுங்க. Higher, higher, இல்ல higher level. கிராஜுவலா கிராஜுவல் Gradual-ஆ போறது. ப்ரோக்ரஷன் சார். Increase. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது சார். ப்ராக்ரஸ், இன்க்ரீஸ். அது ஏதோ ஒரு வார்த்தை. ப்ராக்ரஸ். கிராஜுவலா போணும். கிராஜுவலினா அதான் சார். கிராஜுவலி ஸ்டெப் இன்க்ரீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சார். ஆக்சுவலி இட்ஸ் லைக் a ladder. அதுதான் ஸ்டெப். அந்த வார்த்தை தான். இப்ப நீங்க கிராஜுவேட் அங்க 1வது படிச்சதையும் கிராஜுவேட் தான் சொல்லுவாங்க. தெரியுங்களா? அமெரிக்கால ஆமா சார். ஆமா சார். 1வது Grade. பையன் என் பையனோட கிராஜுவேஷனுக்கு போறேன். என்ன பையன்? கிராஜுவேஷன். ஆமா சார். இங்க குடுப்பாங்க சார். ரியலா இப்ப இந்தியாலயும் கொண்டு வந்துட்டாங்க சார். அது எல்கேஜி பசங்களுக்கே அந்த பட்டமளிப்பு எல்லாம் குடுக்குறாங்க. ஆமா, கட்டாயம் கொடுத்துடணும். அத கிராஜுவேஷன் எல்லாருக்கும். ரைட். லுக் அட் திஸ் கிரேட். ஃபர்ஸ்ட் கிரேட், அதுதான் கிராஜுவேட். கிரேட்னா ஸ்டெப் ஓவர் கிரேடா போறது. சூப்பர். கிராஜுவல்னா
அப்படி மூவ் பண்ணிட்டே ஸ்லோவா மூவ் கொஞ்சமா பண்ணிட்டே போகுது, கிராஜுவலா போகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், கிராஜுவேட் கிராஜுவேட், ஸ்டெப்ஸ் டு கிராஜுவேட்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது, ஒவ்வொரு வருஷமா முடியும். கிராஜுவேட். கிராஜுவேட். கனிஷ்கா, கிராஃப் சார் கிராஃப்னா அந்த வரையணும். எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லுங்க கனிஷ்கா. நான் எதுவுமே ரெஃபர் பண்ணல. கிராஃப்னா வரையறது, அந்த மேக்ஸ்ல வர கிராஃப். கிராஃப்னா வரையறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னப்ப பவித்ரா, பிக்டோரியல் graph measurement. சிந்துஜா, நான் சொன்ன என்ன சார்? கிராஃப்னா எத்தனை ஒரு கிராம் வரைபடம், கிலோகிராம்? கிராஃபைட் சொன்னேன், கிராஃபைட் எல்லாம் சொன்னேன். அதுக்கு ஒரு எழுதுறதுன்னு சொன்னீங்க சார். எழுதுறது பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அதான் எழுதுறது. ஆட்டோகிராஃப்னா நம்மளோட கையெழுத்தை நம்மளே எழுதுறது. எப்ப கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறுதோ அன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டோம் நம்ம. எஸ், கிராஃப் ஆட்டோகிராஃப். லுக் அட் தட். எப்ப எழுத்து கையெழுத்தா மாறுதோ அந்த இடத்துல தலையெழுத்து மாறி போகுது. கிராஃப், ஆட்டோகிராஃப். கிராமும் கிராஃபும் ஒண்ணுதான். ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப், கிராஃபைட். அந்த பென்சில் முதற்கொண்டு அந்த கிராஃப்ல இருந்து வரதான் எழுத்து, எழுது. ஸோ இது வந்து கிரீக்கு, லாட்டின் ரூட் கிராஃபுக்கு ஒண்ணு வரும். அதை பின்னாடி பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஜஸ்ட் லைக் தட், ரைட் ரிச்சர். சார் கிராஃப்னா வரையும் செய்வாங்க. வரையறது, எழுதுறது தான் வரையறது. இப்ப போட்டோகிராஃப்னா என்னங்க? போட்டோவை போட்டோகிராஃபினா நம்ம வரையறது. போட்டோ எடுக்கிறது. போட்டோவை வரையறது. அதுதானுங்க. போட்டோகிராஃப்னா எழுதுறது. போட்டோவை எழுதுனா என்னாச்சுங்க? போட்டோவை எழுதுனா என்ன? இப்ப சொல்லு, பிப்ளியோகிராஃபி. பிப்ளியோகிராஃபினா Bible நம்மளோட பயோடேட்டா. பயோடேட்டா இல்ல, அது பயோகிராஃபி. ஆகா, இல்ல பிபிலியோகிராஃபி. Bibliography is a book. பைபிள் தான். பைபிள்ல இருந்து வருது. பைபிள்னா புக், கிரேட் புக். பாருங்க, புக் எழுதிக்கிங்க. பிப்ளியோகிராஃபின்னா ஒரு புக் எழுதுவாங்க. ஒரு 10 புக்ல இருந்து எடுத்து ரெஃபர் பண்ணி எழுதுவாங்க. அந்த புக்கோட கடைசியில கிளாசரிக்கு அப்புறம் பிப்ளியோகிராஃபி போடுவாங்க. எந்தெந்த புக்ல இருந்து எந்தெந்த பக்கத்தை ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. புரியுதுங்களா? பைபிள் பப்ளிஷ் ஆயிருக்கு. ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ். லான்ச் பண்ணி. இப்ப கிராஃபி வந்து எழுதுறது. பிப்ளியோ புக்ஸ், எந்த புக்ஸால இந்த புக் எழுதப்பட்டது, எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி எழுதிக்கிங்க. பிப்ளியோகிராஃபி, லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ரெஃபர்ட் டு கிரியேட் திஸ் புக். இப்ப சொல்லுங்க கனிஷ்கா. டெலிகிராம். டெலினா என்ன? கரெக்டா சொல்லுங்க கனிஷ்கா. எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும். டெலி அப்படின்னா எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும் நீங்க. சார் இது ஒரு கனெக்ஷன். டெலிவிஷன், நீங்க டோனை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். டெலிகிராம். பேசுற டோனை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் நானு. பீப்புள வந்து கனெக்ட் பண்றது சார். ஒரு இல்ல, நீங்க கரெக்டா தான் சொல்லணும். அழகா சொல்லுவாங்க பாருங்க சிந்துஜா. டெலி பாருங்க, டெலிகம்யூனிகேஷன், ரைட்? டெலிபோன், டெலிவிஷன், டெலிவிஷன், டெலிபோன், தொலைவில் இருந்து பண்றதா சார்? தொலைவில் இருந்து தொலைத்தொடர்பு. ரிமோட். ரிமோட் அடிங்க பாப்போம். இப்ப கிராம். இப்ப சொல்லுங்க சிந்துஜா. கிராம்னா எழுதுறது, தொலைதூரம் எழுதுனா தந்தியா? தந்தி தானே? ஆமா அந்த சார். காலத்துல ஆமா சார். எழுதுறது. டெலிகிராம். ஆமா, தொலைவில் இருந்து எழுதுறது. அவ்வளவுதான். அதான் டெலகிராஃப், டெலகிராம் ரெண்டும் ஒண்ணு. அருமையா சொன்னாரு, நல்லா கொண்டு வந்தார் ராமனு. தொலைன்னு வந்து அருமையா சொன்னாங்க சிந்துஜா. டெலகிராம் தொலைவில் இருந்து எழுதுறது. பிப்ளியோகிராஃபி புக்ஸை பத்தி எழுதுற அந்த ரெஃபர் பண்ற விஷயம். கிராஃபைட் எழுத்து உண்டாக்குற, எழுத்துக்கு தேவைப்படுற அந்த கிராஃபைட்டுங்கிற ஒரு மெட்டீரியல். ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃபி, கிராஃப் வந்துருச்சா? கிராஃப்ங்கிறது படத்தால் எழுதுறது. ஆனா எழுதுறது தான் படத்தால் எழுதுறது. சூப்பர். நிறைய விஷயம் இதுல கத்துருக்கீங்க. நான் பைபிள்லாம் பிப்ளியோலாம் கேட்பேன். பவித்ரா அழகா சொன்னாங்க. பிப்ளியோலாம் டெலியெல்லாம் திருப்பி கேட்பேன். கனிஷ்கா தடுமாறக்கூடாது. இப்பயே ரிமோட்னு எழுதி வச்சுங்க. டெலிகிராம்னா அதுதானே சார் கனெக்ஷன் ஆஃப் பீப்புள். என்ன கனெக்ஷன்? டெலினா நான் ரிமோட்ல இருந்து எழுத போறீங்க நீங்க. அப்பெல்லாம் டெலிகிராம் அவங்க இடத்துல இருப்பாங்க. அவங்க கனெக்ட் பண்ண முடியாதவங்க வந்து ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி தானே சார் கனெக்ட் பண்றாங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை முடிச்சுட்டாங்க. டெலிகிராம் இல்ல. சிந்துஜாக்கெல்லாம் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். டெலிகிராம், ரைட்? டெலிகிராம்னா தெரியும் இல்லைங்களா? இப்ப முன்னாடி போன் இல்லாத காலத்துல எல்லாம் அதானே சார் அவசரமா இது பண்ணணும், செய்தி ஒரு கொடுக்கணும்னா ஷார்ட் தந்தி தானே சார் மெசேஜா கொடுப்பாங்க. அதை வச்சுதான் தினத்தந்தி ஒரு message பேப்பர்லாம் தான். வந்தது. தினத்தந்தி பேப்பருக்கு தந்தி எப்படி வந்தது? அந்த தந்தி தான். புரியுதுங்களா? டெய்லி தந்தி அடிக்கிறாங்களாம். காலையில 6 மணிக்கு பேப்பர் கொடுத்துடுறாங்க, ரைட்? எல்லா டீ கடையிலயும் இருக்கும் இது தினத்தந்தி, ரைட்? உண்மை சார். ஆமா சார். காலைல போனா எங்க போனாலும் அங்க டீ கடையில டீ சாப்பிட்டு நியூஸ் பேப்பர் பார்க்கவே இருக்க மாட்டேன் சார். தினத்தந்தியை வச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகாத எத்தனை பேர் தமிழ் கத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? தமிழ் எழுத படிக்க கத்துக்கிட்டது தினத்தந்தி. மாபெரும் பத்திரிகை. அப்படி போகும். சூப்பரானது. டெலிகிராம். கனிஷ்காவுக்கு திருப்பி ரிப்ளை பண்றேன். கிராம்னா எழுதுறது, டெலினா ரிமோட்ல எழுதுறது.
ரிமோட்ல அவங்க அப்படி எழுதி ரிமோட்னு அந்த எழுதுனா வேர்டை யூஸ் பண்ணாங்க. நான் வந்து இன்டர்நெட்னு ஒரு வேர்டை யூஸ் ரைட். பண்ணிட்டேன். டெலி 2002லயே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில டெலிகிராம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெலி 2002ல எத்தனை பேர் பிறந்திருப்பீங்க? ரைட். சோ அதனாலதான் கனிஷ்காக்கு தெரியல. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ் சார். நான்லாம் சூப்பர் சூப்பர். நிறைய நான் 90s தான் மேம். நிறைய பண்றதுக்கு டைம் இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணுங்க. ஆனா நாங்கெல்லாம் சார் நிறைய லெட்டர்லாம் படிச்சிருக்கோம் சார். அப்பெல்லாம் அப்பா சின்ன வயசுலயே ஃபாரின்ல இருந்தா ஃபுல்லா லெட்டர் தான். எதுவுமே போன் கூட பேச முடியாது சார். நான் லெட்டர் காலேஜ் முடிச்சோடனே தான் சார் போனே என் கைக்கு கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி சார் எனக்கு எல்லாம் தெரியும். கரெக்ட் 90s கிட்ஸ்க்கெல்லாம் பாதி பேர் காலேஜ் படிக்கிறப்பதான் போனே யூஸ் பண்ணாங்க. சூப்பர். அப்ப வரைக்கும் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததே இல்ல. இப்பதான் பண்றோம். கட்டாயம். சிந்துஜா, கிரெக், கிரிகேரியஸ், எக்ரிகேட், காங்கிரிகேட், கிரெக். Wow, what a way, what a word it is. Pavitra ma'am, gregarious, congregate, Watching, watch. segregate. Look at that. செக்ரிகேட் Segregate. பிரிக்கிறதா சார்? பிரிக்கிறது. பிரிக்கிறது. அப்ப கிரெக்னு என்னங்க? பிடிமானமா சார்? பிடிமானம். Watch, watching அந்த மாதிரி வரும். செக்ரிகேட்னா தனியா பிரிக்கிறது. அப்ப பிரிக்கிறது தான் சார். செக்ரிகேட்னா தனியா பிரிக்கிறது. செக்ரிகேட்னா தான் பிரிக்கிறது. ஆனா சேனா தான் பிரிக்கிறது. ஒரு குரூப்பா இருக்கிறத பிரிச்சா செக்ரிகேட். ஓகே. அப்ப குரூப். அப்ப குரூப். குரூப்பை பிரிக்கிறது. குரூப். பாருங்க காங்கிரிகேட்னா மெக்கா மெதினால காங்கிரிகேஷன் இருக்கும். காசியில காங்கிரிகேஷன் இருக்கும். என்ன இருக்குங்க? காசியில, மெக்கால, மெதினால திருப்பதியில காங்கிரிகேஷன் இருக்கும். கூட்டம். கூட்டம். அவ்வளவுதான். அதுதான் காங்கிரிகேஷன். முடிஞ்சு போச்சு. அடி அவ்வளவுதான். ஹேர்டு குரூப் கிரௌடு வந்துருச்சா? திருப்பதியில இருந்து, காசியில இருந்து, மெக்கால இருந்து மெதினா வரல எடுத்துங்க. கிரௌடு தான், குரூப் தான், ஹேர்டு ஆட்டு மந்தை தான். கிரிகாரியன் கிரிகாரியன்னா சோசியபிளான ஆளு. ஒரு குரூப்போட நல்லா மூவ் பண்ற ஆளு. ராமன் மாதிரி நல்லா ஜாலியா நல்லா மூவ் பண்ணி ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. சோ ராமன் மாதிரி உள்ளவங்க கிரிகாரியன். பெரிய கூட்டம். கும்பகோணத்துல மகாமகத்தப்ப என்ன வரும்? பெரும் கூட்டம் வரும். ரைட், பெரும் கூட்டம் வரும். சில வாட்டி இறப்புகளும் வரும். சோ ஆமா சார். செக்ரிகேட் அருமையா சொன்னாப்ல சிந்துஜா. செக்ரிகேட்னா பிரிக்கிறது. இந்த குரூப்பை பிரிக்கிறது. எஸ்சி போடுங்க செப்பரேட். எஸ்சின்னு போட்டு செப்பரேட்னு போடுங்க. போட்டுங்க. பின்னாடி வரும் நிறைய வார்த்தை வரும். அப்படியே நீங்க கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. அப்படியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது பின்னாடி பெரிய அளவுல பயன்படும். கிரிகாரியன் மாதிரி தான். சோசியபிள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. யாரு? கனிஷ்கா வந்து ஒரு கிரிகாரியஸ் கேர்ள். கனிஷ்கா எப்படிப்பட்ட கேர்ள்? ஒரு கிரிகாரியஸ் கேர்ள். எஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா யாரோடையும் வேணாலும் நல்லா பேசுற ஒரு கேர்ள். வெரி நைஸ், குட் ஜாப், சூப்பர். ரைட் இட் டவுன். சார் அப்பனா இங்கிலீஷ்ல ரூட் வேர்ட் இல்லாத வார்த்தையே இல்லையா சார்? அப்படி சொல்ல முடியாது. 90%, 90% வந்து ரூட் வேர்ட் தான் மேம் வரும். ஏன்னா லாட்டின் கிரீக்க வச்சு வந்ததுனால அது லாட்டின் கிரீக் அவங்க பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி ரூட் வேர்டை வச்சு தான் ஒரு வேர்டை வச்சு நிறைய வேர்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு. ஏன்னா 26 நீங்க முன்னாடி பாத்துருக்கீங்களா இந்த வேர்ட்ஸ்? இதெல்லாம் பார்த்தது இல்லைங்க. நான் சில டைம் சும்மா ஒரு ஆடியோ கேட்டிருக்கேன். அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி எஸ் சார். ஆனா நம்ம அந்த மாதிரி தமிழ்ல நிறைய எல்லாமே வந்து அந்த யூரோப்பியன் இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. லத்தீன், ஹிந்தில இருந்து நிறைய ஆமா எடுத்திருக்காங்க. கிரீக். ஏன்னா அது டிக்ஷனரியிலே கிரீக், இல்ல டிக்ஷனரியிலே போட்டுருப்பாங்கல்ல சார். கிரீக்ல இருந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறாங்க. சூப்பர். அது போட்டுருப்பாங்க. கிரீக் ஆரிஜின், லத்தீன் ஆரிஜின் போட்டுருப்பாங்க டிக்ஷனரியில. அதுல இருந்தா எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜ். கிரீக், லத்தீன் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. இட்ஸ் கிரீக். எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இட்ஸ் டோட்டலி கிரீக்னு நம்ம இதுல இடியம்ல போன கிளாஸ்ல படிச்சோம் பாத்தீங்களா? இட்ஸ் வெரி மச் கிரீக்னு. ஓகே, நம்ம பார்க்கலாம். நம்ம திருப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். பவித்ரா மேம், HERE இது ஹியர் கிடையாது. இது வந்து கிரீக் ரூட் HERE. சூப்பரா சொன்னாப்ல. கொஹீஷன் பாருங்க அருமையா சொன்னாப்ல. ஸ்டிக் பண்றது சூப்பர். அடியர் கொஹீஷன் நோட் பண்ணிக்கிங்க. அடியர்னா ஒத்து போறது. கொஹேர் அந்த மூவிக்கு கொஹேர் ஸ்கிரீன் பிளே கொஹீஷனா இல்ல, கோர்வையா இல்ல, கோத்து இல்ல. கொஹீஷன், கொஹேர், அடர்.
ஹேர்னா எது சார் கோர்வை கொஹேரா கொஹேஷனா சார்? அடியேர்னா சேர்த்துக்கிறது சேர்க்கிறது. கொஹேர்னா கோர்வைன்னு நினைக்கிறேன். கொஹேர்ங்கிறது அட்ஜெக்டிவ், கொஹிஷன்ங்கிறது நவுன், ரெண்டும் ஒண்ணுதான். அட்ஜெக்டிவ் ஓகே அட்ஜெக்டிவ் போட்டு நவுன் போட்டு கொஹேர்னா கோர்வையாக்குறது, கோர்வையா இருக்கிறது. கோர்வை குரூப் தானே கோர்வையா கோர்வையாக கோர்வை சேர்க்கிறது. இப்ப ஸ்டிக்குன்னு சொல்றது என்னன்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஸ்டிக்கு ஹர்னிபிரியா ரெண்டு மீனிங் சொல்லுங்க ஸ்டிக்கு. ஒண்ணுதானே சார்? ஒண்ணு வந்து என்னங்க, ஒண்ணு வந்து என்ன, ஒண்ணு வந்து குச்சி, ஒண்ணு வந்து ஒட்டுறது சார். ஒட்டுறது, குச்சி ஒட்டுறது, குச்சி. சிந்திச்சு அருமையா சொல்றாங்க. குச்சி ஒட்டுறது, அது அந்த நினைப்பு வந்துடணும் உங்களுக்கு. வந்தோடனே அது ஹோமோனிம்னு வந்துடணும். அவ்வளவு இந்த ஹியர்னு வரப்ப இங்க அச்சி அரி கிடையாது, இது ரூட்டு, இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. இந்த ரூட்டை யூஸ் பண்ற இதெல்லாம் தான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதுக்குரிய கோர், அந்த கோர் மீனிங், இந்த ரூட்டோட மீனிங் தான் இது. இது இங்கிலீஷ் வேர்டு, இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டு, இது ரூட். ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் சூப்பர் சிந்துஜா. ஜெக்ட் பாருங்க, ஜெக்ட், கன்ஜெக்ட், ரிஜெக்ட், இன்ஜெக்ட். நல்லா பாருங்க, இன்ஜெக்ட், ரிஜெக்ட், ரிஜெக்ட், எஜெக்ட். வா, ரிஜெக்ட்னா நீக்கிறது, ரிமூவ் பண்றது, ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட். எங்கேயோ ரெஃபர் பண்றாப்ல கனிஷ்கா, எங்கேயோ ரெஃபர் பண்றாப்ல. ஏன் எங்கேயுமே பண்ணல, த்ரோ தானே சார் சொன்னேன். அந்த த்ரோ இல்ல, அந்த டோனை வச்சு கண்டுபிடிச்சாரு. நீங்க பேசுற நீங்க வா நீங்க பேசுறது தெரியுது. வீசுறதுதான், வீசுறது. பவித்ரா, உங்களுக்கு உங்களோட ஆன்சர். வே பாத் அந்த மாதிரி சார். ஐ லைக் இட். அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குது. சிந்துஜா உங்க ஆன்சர். அதான் சார், ரிஜெக்ட்னா நீக்கிறது தான் சார். ரிஜெக்ட் ஜெக்ட்னா என்ன மீனிங்? அப்புறம் அதை வச்சு தானே நீங்க கோக்க போறீங்க. ஜெட்னா வேகமா போறது. அது அந்த ஜெட், வெறும் ஜெட், ஜெஇடி தான் வேகமா போகுது. இது ஜெட். ஜெட் ப்ரொஜெக்ட், விளக்குறதா சார்? விளக்குறது ஒரு இடத்துல இருந்து வேர்ட் வராது இல்ல. வெளியில அனுப்புறது தானே சார். அப்ப த்ரோ சார் வரும். நான் எது சார் கனிஷ்கா சொல்றது இன்னொரு வாட்டி சொல்லுங்க கனிஷ்கா. ரிஜெக்ட்னு சொன்னேன். ரிஜெக்ட்னா வெளியில அனுப்புறது, அது இங்கிலீஷ்ல த்ரோ தானே சார்? ஓகே ஓகே ஓகே, ஐ கெட் இட். உங்க டோனை வச்சு ரொம்ப ஷேக்கி டோன். ஷேக்கா இல்லையே சார். லுக் அட் தட். எனக்கு தெரிஞ்ச ரிஜெக்ட்னா அந்த ரிஜெக்ட் ஒரு வார்த்தை, இன்னொரு ஜெட்னா பறக்கிற ஜெட். இது ரெண்டு தான் சார் எனக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், த்ரோ அவுட் சைடு எஜெக்ட். இத பாருங்க பவித்ரா, ஜெக்ட்னா த்ரோ, த்ரோ அவுட் சைடு. அப்ஜெக்ட், அப்னா எகெயின்ஸ்ட், எகெயின்ஸ்ட் எழுதிக்கிங்க எல்லாரும். ஈனா அவுட், ஓபினா எகெயின்ஸ்ட். என்ன சார்? ஈனா அவுட். ஈனா அவுட், எஜெக்ட், எக்ஸிட்லாம் இருக்குல்ல பாருங்க. ஈனா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், ஈ வந்து அவுட் எழுதிங்க. அப், ஓப்னா எகெயின்ஸ்ட். ஆப், ஓப், ஓப் ஆப்ஜெக்ட்னா பொருள். இந்த அப் இருக்கு இல்லையா, அப்ஜெக்ட் ப்ராவர்ட்டி. வெரி, விஇஆர்ஒய், ஏபினா வெரி, வெரி. ஏபினா வெரி, ஓபினா என்ன சார் சொன்னீங்க? ஓபி ஓபினா பொருள், ஆப்ஜெக்ட். அகைன்ஸ்ட். ஓகே, அகைன்ஸ்ட். இந்த ஓப் மட்டும் இது பொருள் கிடையாது, இது ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்ஜெக்ட், ஐயோ இது ஆப்ஜெக்ட் கிடையாது, அப்ஜெக்ட். நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் தான் சொன்னேன். அப்ஜெக்ட் இது வந்து ஹோமோகிராஃபி. இது முன்னாடியே பேசிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? அப்ஜெக்ட் நான் ஓ தான் மீன் பண்ணேன். உள்ள ஓ ஆப்ஜெக்ட்னு படிக்க கூடாது பவித்ரா மேம். ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னு படிக்கணும். அப்ஜெக்ட், எஜெக்ட், ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்னா புரியுதா? ஒரு திட்டம் போட்டு போறீங்க. ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட். ப்ரோனா தொடர்ந்து போறதா சார்? சப்போர்ட், ப்ரொஃபஷனல், சப்போர்ட்டிங். ப்ரோனா ப்ரோனா சப்போர்ட், ப்ரொஃபஷனல், சப்போர்ட். இன்ஜெக்ட், இன்னுனா இன்சைடு, இன்னுனா உள்ள. டீனா நீக்கிறது சார். சார் டீனா நீக்கிறது, டவுன் 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 டெலீட் பண்றது, அது வேண்டாம் அப்படி. இது சார் டீனா டவுன், டவுன் டவுன். டிஜெக்ட்னா அப்படியே மனசை விட்டுறது, மனசை விட்டுறது. டவுன் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏகப்பட்ட ரூட்ஸ் நம்ம வேற விதத்துலயும் பார்க்க போறோம். நீங்க இன்னு, டி, இ, ஆபு, அபு, இது கான் பாருங்க. கன்ஜெக்சர் பாருங்க, கன்ஜெக்சர், கன்ஜெக்சர், கன்ஜெக்சர். கன்ஜெக்சர்னாக்கா மைண்டையும் பாடியும் போட்டு யோசிக்கிறது தான் அது. த்ரோ யுவர் செல்ஃப் இன்சைட் அப்படின்னு, டுகெதர். கன்ஜெக்சர்னா என்னன்னாக்கா நம்ம யோசிக்கிறது, நினைக்கிறது. மனம், புத்தி எல்லாம் சொல்லுவாங்களே, பார்த்து நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? மன ஒருமைப்பாட்டுடன் நினைக்கிறது கன்ஜெக்சர். ஹிஸ் கன்ஜெக்சர் இஸ் குட்னா அவரோட கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்களா? கான் வருது பாத்தீங்களா? கான்சென்ட்ரேஷன்
CON சார் ஒருமைப்பாடு ஒருமை அந்த ஒருமைப்பாடு தான் கன்ஜெக்ஷன். ஸோ கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா? We put it together yourself, all your emotions, confident. Join, Kanishka, joint. சேர்க்கிறது குரூப். சூப்பர். ஜங்ஷன். ஜங்ஷன்னா ஒரு சந்திக்கிறது. சந்திப்பு. எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதா? பஜார் மாதிரி. ஜங்ஷன்னா சந்திப்பு. சந்திப்பு. சூப்பர். இதுக்குதான் கனெக்ஷன். ஜாயின் இதுவும் ஒண்ணா வருது பாருங்க. ரூட் இதுவும் ஒண்ணா வருது. ரொம்ப ரேர் பாருங்க. என்ஜாயின்னா புரியுதுங்களா? அட்ஜாயினிங் புரியுதா? பவித்ரா ஆட்னா என்ன? ஆட்னா சேர்க்கிறது. ஜாயினிங் அது ADD தான். இது அட்ஜசன்ட். அது எழுதிக்கிங்க. ஆட்னா அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா பக்கத்துல இருக்குது. எழுதிக்கிங்க. adjacent. அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்குது. ஸ்மிருதி அகாடமி கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு? அட்ஜசன்ட் டு சிஐடிக்கு பக்கத்திலேயே ஸ்மிருதி அகாடமி இருக்கு. ஆப்போசிட் டு CMC. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்ல, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு பக்கத்துல இருக்கு. ஒரே சைடுல பக்கத்துல ரைட்ல. நானும் வந்துடுறேன் சார் அங்க. சொல்லுங்க கனிஷ்கா. நானும் அங்க வந்துடுறேன்னு சொன்னேன் சார். வாங்க நீங்க வந்து ஸ்மிருதி அகாடமி வாங்க. சிஐடி காலேஜ் போறேன். CMCல இருந்து எல்லாம் பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. இங்கதான் PSG மெடிக்கல் பக்கத்திலே இருக்கு. இங்கதான் KMCH மெடிக்கல் பக்கத்திலே இருக்கு. இங்கதான் PSG ஆர்ட்ஸ் இருக்கு. இங்கதான் GRD ஆர்ட்ஸ் இருக்கு. சார் அங்கதான் சார் நான் படிச்சேன். PSC கிருஷ்ணாமல் ஜிபிடி படிச்சீங்க. அப்ப உங்களுக்கு CMC எல்லாம் வந்திருப்பீங்க நல்லாவே. தெரியும் சார். CIT போய் கேம்பஸ் உள்ள போயிருக்கீங்களா? நான் நிறைய டைம் நாங்க போய் நான் அத்லெட் டோர்னமெண்ட்ல நான் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் சார். CITல கிரிக்கெட் ப்ளே பண்ணிக்கிறேன் சார். CIT CMC நான் டாட் NGP தான் சார் படிச்சேன். சோ அதனால அந்த ஏரியா ஃபுல்லா நான் NGP காலப்பட்டியிலயா? காலப்பட்டியில தான் சார் படிச்சேன். வெரி குட். MBA எல்லாம் அங்கதான் படிச்சீங்க. அங்கதான் படிச்சீங்க நீங்க. மாஸ்டர்ஸ் படிச்சிட்டு தான் இங்க CS அகாடமில இருந்தீங்க. வெரி குட். ஆமா சார். சூப்பர். சார் என்னக்கு என்ன சார் சொன்னீங்க? என்ஜாய்க்கு என்னன்னா EN வந்து கிரியேட் எழுதிக்கிங்க. கிரியேட் பாத்தீங்களா? கரேஜ் என்கரேஜ் வந்ததுல. அருமையா ஒரு கேள்வி கேட்டாங்க ஹரிணிபிரியா. என்னன்னா என்ன? ENனா ஒரு கிரியேட் வேர்பா மாத்திரம் பாத்தீங்களா? ரிச் என்ரிச்சா மாறிச்சு. ஞாபகம் இருக்கா சிந்துஜா? ஆமா சார் ரிச். இப்ப ரிச்னா பணக்காரர். பணக்காரன் ஆக்குன்னா என்ரிச். கிரியேட். சூப்பரான கேள்வி. அட்ஜாயினிங்னா ஆட்னா அட்ஜசன்ட். ஜங்ஷன் பாத்தீங்களா? ஜங்ஷன் சந்திப்பு. ஜன்னா சந்திக்கிறது. கன்ஜங்ஷன் பாருங்க. டுகெதர். ஆமா கன்ஜங்ஷன். டுகெதர். ஆமா சேர்க்கிறது. இன்னொரு சென்ஸ் சேர்க்கலாம். ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை சேர்க்கலாம். டுகெதர். CON வந்துட்டா. இன்ஜங்ஷன். இன்ஜங்ஷன் என்னன்னா உள்ளார சந்திக்கிறது. உள்ள வந்து ஜங்ஷன். உள்ள போயிடுறது. அங்க இன்சைஸ் பார்த்தோம். இன்சிஷன் பார்த்தோம். இங்க இன்ஜங்ஷன். கண்டிப்பா இது வந்து ரீடிங்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். ஒரு நம்ம வார்த்தையை கணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நமக்கு வார்த்தை தெரியலன்னா ஒரு சனிக்கிழமை சொன்ன ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் மேம். சூப்பர். ஓரளவு சில நேரம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சில வார்த்தைகள் நமக்கு புரியல அப்படின்னா ரூட் வேர்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கரெக்டா? இதை நீங்க பண்ணீங்கன்னா யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ரொம்ப ஈஸிங்க. நீங்க ஜெர்மன் படிக்கிறதோ பிரெஞ்சு படிக்கிறதோ எல்லாமே ஈஸி. ஏன்னா எல்லாமே இந்த லாட்டின் கிரீக்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை தான். பிரெஞ்சு வெரி ஓல்ட் லாங்குவேஜ். பட் இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாம் ஈஸியா வரும். பிரான்ஸ்ல போனாலும் இதை பாருங்க. லாண்ட்ரி பாருங்க. லாண்ட்ரி. லேபரட்டரி பாருங்க. அப்ளூஷன். லுக் அட் லோஷன். லுக் அட் த லோஷன். இதெல்லாம் எதை குறிக்குது பவித்ரா மேம்? லோஷன், லாவெட்ரி, லாண்ட்ரி. லாண்ட்ரினா வந்து துணி வாஷ் பண்றது தானே சார்? வாஷ் தான் சார். வாஷ் அவ்வளவுதான். மெயின் அதான். சூப்பரா நீங்க அதை வச்சு நீங்க கொண்டு வரோம். பியூட்டிஃபுல். லாண்ட்ரி, லாவெட்ரி, லோஷன், அப்ளூஷன், லோஷன். நீங்க லுக் அட் திஸ். லாண்டர், லாவெட்ரி, லோஷன். லாண்ட்ரி லோஷனையும் சேர்த்துதான் வாஷா தான் இருக்கும்னு சொல்லி. சூப்பர். அப்ளூஷன் வாஷிங். சூப்பர். டைல்யூட்னா அந்த கெமிக்கல். தண்ணில ஊத்தி கலக்குறது. மிக்ஸ் பண்றது. அவ்வளவுதான். தண்ணில கலக்குறது. அவ்வளவுதான். லாவெட்ரி, லாண்டர் நோட் பண்ணிக்கங்க. ஈஸி. லொகேஷன். லோக்கல் லொகேஷன். பவித்ரா லோகோமோட்டிவ். லோகோமோட்டிவ். எஸ் சார். லோகோமோட்டிவ் ஏகப்பட்ட விஷயம் சொல்லாமே. லோகோமோட்டிவ். ரைட். சூப்பர். பிளேஸ் தான் லோக். அதான் பிளேஸ். சூப்பர். பிளேஸ் வந்துருச்சு.
allocate, relocate, wow, relocate, locomotion, allocate, location, locale, locality, wow, everything. எல்ஓனா என்ன சார்? லோனா பிளேஸ் தானா? LOC, எல்ஓசி. loco. லொக்காலினா அந்த லோக்கல்குள்ள நீங்க சொன்னீங்களா சிஸ்டர், அதுதான் மீன் பண்ணேன். அதான். இப்ப பாருங்களேன், இப்ப நிறைய உங்களால கனெக்ட் பண்ண முடியுது பாத்தீங்களா? இப்ப நான் கொடுத்தாலே இது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. look at this, note it down. லோகோமோஷன் என்ன சார்? லோகோமோஷன்னா அந்த Locomotion-னா? லோகோமோஷன்னா நின்னு போறது, நின்னு மோஷன்னா போறது, லோக்கோன்னா ஒரு இடத்துல இருந்து போறது. லோகோமோஷன் அந்த காலத்துல வந்து அந்த நிலக்கரியை வச்சு நீராவி இன்ஜின் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? லோகோமோஷன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுது. ஆமா சார். லோகோமோஷன்னா நின்னு மறுபடியும் மூவ் பண்றதுங்க. நின்னு போறதுங்க. அதனால நின்னு போறது. சார் இதுக்கு ட்ரைனிங் மெத்தட் இருக்கு சார். இதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ட்ரைனிங் மெத்தட் லோகோமோஷன் இருக்குங்க. நின்னு ஒர்க் அவுட் பண்றதுங்க. சூப்பர் பாத்தீங்களா? அவர் அந்த ஃபீல்ட்ல இருக்காரு, உடனே கனெக்ட் பண்றாரு பாருங்க. சூப்பர் வெரி நைஸ். இது ரொம்ப ஈஸி. பவித்ரா மேம், இது ரொம்ப ஈஸி. ஸ்டடி பயாலஜி லாஜிக்கல் லோகோ அப்படின்னா ஒரு கம்பெனியோட லோகோ. அந்த லோகோ கிடையாது, அது லோகோ இங்கிலீஷ் வேர்டு. இருங்க, இப்ப ஏதோ சொல்ல வந்தாங்க சிந்துஜா மேம். பயாலஜி லஜ்ஜின்னு என்ன? ஸ்டடி ஆஃப் சம்திங். அவ்வளவுதானே எல்லா லஜ்ஜியும் இதுல தானே வரப்போகுது. ஆமா, பயாலஜி, ஆப்தமாலஜி, ஸ்டடி, ஸ்பீச். சூப்பர். எட்டிமாலஜி, ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். எல்லா வார்த்தையும் வந்துடும் பாருங்க. ஐயோ செம்ம. இது நோட் பண்ணிக்கிங்க பாருங்க. கேட்டலாக், கேட்டகரி நோட் பண்ணிக்கிங்க. கேட்டலாக் அந்த வேர்டை வந்து கேட்டலாக் பண்ணிக்கலாம். கேட்டகரியா பிரிச்சிடுறாங்களாம். என்ன அருமையான லாங்குவேஜ் பாருங்க. கேட்டகரி. ப்ரோலாக் போடுங்க. ப்ரோலாக். நான் ப்ரோலாக் இந்த புக்கு எழுதுனா சப்போர்ட்டா எழுதுறது பயங்கரமா. ஃப்ரண்ட்ல வந்து முகவுரைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகவுரை. அதான் ப்ரோலாக். எல்லா புக்லயும் ப்ரோலாக் இருக்கும். அது வந்து சப்போர்ட் பண்ணும் யார? அந்த ஆத்தர், அந்த புக்கை சப்போர்ட் பண்ணும். டயலாக், டைனா தெரியலையே? டயலாக். கேட்டலாக்னா பிரிக்கிறதா சார்? கேட்டகரி பிரிக்கிறது, பகுத்து சேர்க்கிறது, பிரிச்சு சேர்க்கிறது. புரியுதுங்களா? அது பாரடாக்ஸ். அது பிரிச்சு சேர்க்கிறது. ஒண்ணு பிரிச்சு ஒவ்வொரு குரூப்பா சேர்க்கிறது, குரூப் பண்றது. ஓகே சார். தனித்தனியா பிரிச்சு அப்புறம் வகைப்படுத்துறது. ப்ரோலாக் சப்போர்ட். டயலாக்னா தெரியும், ஈஸி. வசனம். ரெண்டு பேர் பேசுறதுங்க. டயலாக்னா மினிமம் 2 பேர். மோனோலாக் 1, டைனா 2. அவ்வளவு. மோனோலாக்னா தனியா பேசுறது. ரைட், தனியா பேச. யாரு இந்த படம் பார்த்திருக்கா? வினை தாண்டி வருவா யார் பேச? மோனோலாக் சொல்லுவார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். அந்த மோனோலாக் பேசுவார் பாருங்க. அந்த ஒரு படத்துல ஒரு கேரக்டர் பேசும். காக்கா யாரு பார்த்தது? சோ அதுலயும் மோனோலாக் இருக்கும். அது கிளீனா பேசிட்டு இருக்கும். சேஷாங் பெரிய ஹாலிவுட் மூவிஸ்ல மோனோலாக் ரொம்ப இதா வரும். சேஷாங் ரெடம்ஷன் நான் வந்து ஷார்ட்ஸ் அனுப்புனேன். அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு மோனோலாக் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு செமையா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும் படத்துல. இப்ப லோகோ பாத்தீங்களா? லோகோ கிராம்னா என்ன? கிராம்னா எழுதுறது சார். மெஷர்மென்ட். இப்ப லோகோ கிராம்னா லோகோ வார்த்தை எழுதுறது. சாரி வார்த்தை எழுதுறது ஒண்ணும் இல்ல. நம்ம டெலிகிராம் பார்த்தோம் இல்லைங்களா? ரிமோட்டா எழுதுறது. இது லோகோகிராம்னா வார்த்தைகளை வச்சு எழுது. வார்த்தையை வச்சுதான் எழுதுவோம். அது அந்த லோகோகிராம்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த கல்லுல எழுதி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? எழுத்து எழுதிருப்பாங்க பாருங்க. தமிழ்ல எல்லாம் நிறைய மதுரை. ஆமா சார், கல்லுல எழுதி இருப்பாங்க. அந்த லோகோகிராம் தான் நமக்கு கிடைக்கிறது. கல்வெட்டு பழங்கால கல்வெட்டு கிடைக்கிறது. சூப்பர். ஜூலஜி, விலங்குகளை பத்தி படிக்கிறது. சுவாலஜி, சைக்காலஜி, மனசை பத்தி படிக்கிறது. சூப்பர். வந்துருச்சா? ரொம்ப சூப்பரா வந்துருச்சா? ஒன் மோர். சோ we can do லஞ்ச். சாப்பாடு. லஞ்ச் இல்லது. luminary, illumination, illumination, luster, lunary, lunatic. இது வேற ஏதோ சொல்லுதே பவித்ரா மேம். வேற ஏதோ சொல்லுது. லவ். இருங்க, அந்த லஸ் அது இல்ல. அது லஸ் அது கிடையாது. luminary, illumination. பவித்ரா மேம், does it illumination. illumination. Illuminary. Wow, leading lights.
லீடிங் லைட்ஸ் லுனாட்டிக் Illuminati, சொல்லுவாங்க Illuminati. சார். இந்த லுனாட்டிக் இதுல வேற வருவது லூனார் எக்லிப்ஸ் லூனார் லூனார் Lunar. எக்லிப்ஸ். ஆமா. எது ஒண்ணு வருது பாருங்க, illumination பிரைட்டுங்க. பிரைட். ஓகே. லைட் பிரைட் லைட் பிரைட். டிரான்ஸ்பரண்ட் பாருங்க. லைட் பாருங்க, luminary லஸ்ட் வேற மீனிங். லூசன்ட் பாருங்க, கிளியரா இருக்குது. லூசிட்னா கிளியரா இருக்கு, தெளிவா இருக்குது. எல்யூசி பார்த்தோம்னா லைட் எனக்கு சாப்பாடு அந்த ஞாபகம் ஒளிய வருது. உங்களுக்கு விட்டாதான் முடியும். luminary யாருங்க? லீடிங் லைட். நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு சேஜ், ஒரு ஞானி. அவரு வந்து நமக்கு வழி காட்டுவாரு, வழியில லைட் அடிப்பாரு, வழியில ஒளி கொடுப்பாரு. அந்த ஒளி மூலமா அந்த வழியை நம்ம புடிச்சுக்கலாம், வழி இல்லாம போகலாம். ரைட். டிரான்ஸ்லூசன்ட் பாருங்க, டிரான்ஸ்லூசன்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த ஒளி வந்து பரவுது. டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்னா என்னங்க? எழுதிக்கிங்க. டிரான்ஸ் டிரான்ஸ்னா சேஞ்சிங். கண்ணுக்கு Changing. தெரியாம சார் ஊடுருவது சார். go from one place டிரான்ஸ்மிஷன் to another place. across. டிரான்ஸ்னா ஒன்றிணைகிறதா சார்? ஒரு டிரான்ஸ்லூசன்ட். இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தானே சார்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லைட் டிராவல் ஆகுறது. அதான் டிரான்ஸ்போர்ட். வெரி குட். டிரான்ஸ்போர்ட். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். இதோட தொடர்ச்சியா நம்ம பண்ண போறோம். எக்ஸாக்டா வந்து நம்ம 30 ரூட் பார்த்துருக்கோம். இன்னொரு 20 ரூட் இருக்குது. நம்ம பண்ணிட்டு அதோட ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வியாழக்கிழமை கிளாஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாதீங்க கிளாஸ். சார் எனக்கு இது மட்டும் அனுப்பி வைங்க சார். இதை எப்ப அனுப்புவேன்னாக்கா வியாழக்கிழமை முடிச்சுட்டு அனுப்பவா? இது வந்து வீடியோ மட்டும். ஓகே சார். வீடியோ மட்டும். ஓகே சார். ஓகே சார், நீங்க மொத்தமா வீடியோ எனக்கு வீடியோ மட்டும் அனுப்புறேன் நானு. அந்த இதை நான் அனுப்புறது வந்து வியாழக்கிழமை முடிச்சுட்டு அனுப்புறேன். வீடியோ அனுப்புனா இதோட கட் ஆகும். கரெக்டா 30 வார்த்தையோட கட் ஆகும். சார் டெஸ்ட் 3 முடிச்சிட்டேன் சார். எனக்கு கீ ஆன்சர் வேணும். கீ வேணும். கீ ஆன்சர்னு வேண்டாம், கீ வேணும்னு கேளுங்க. நான் அனுப்பி விடுறேன். சார் B2 டெஸ்ட் எப்போ வரும் சார்? எப்படி மார்ச் அந்த மாதிரி தான் இருக்குமா? எக்ஸாம் சொல்றீங்களா? எது சொல்றீங்க? எஸ் சார். எக்ஸாம். ஆமா, நம்ம எக்ஸாம் ரெண்டு மூணு டேட் பார்த்துட்டு இருக்கோங்க. மார்ச்ல ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, மேல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்துட்டு எந்த அளவு ரெடியா இருக்குன்னு அது பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐ வில் லெட் யூ நோ. ஓகே. 6 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. 6 வாரத்துக்கு முன்னாடியே. நான் வந்து எக்ஸாம் ஃபீ கட்டுறது 6 வாரத்துக்கு முன்னாடி கட்டணும். அப்பதான் அது ஓகே. ப்ராசஸ் ஆகி வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு எனஃப் டைம் முன்னாடி இருக்கும். கனிஷ்கா நம்ம பேசலாம் உங்க டயத்தை பத்தி. ஏன்னா உங்க டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டைம். நம்ம ஆமா பார்த்து சார், நான் உங்ககிட்ட சார் B2ல வந்து B2 எக்ஸாம்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின் மட்டும் வருமா சார்? எப்படி சார் இருக்குங்க அது அது டெஸ்ட்? ஒரு 6 மணி நேரம் பரீட்சை. ரீடிங் 6 மணி நேரமா சார்? சரி ரீடிங் சரி ஒன்று, சார். ரைட்டிங் ஒன்று, லிசனிங் ஒன்று, ஸ்பீக்கிங் ஒன்று, கிராமர் ஒன்று. LSW 4மே வந்துருதுங்க. அப்படி 5 பேப்பர். தமிழ்நாடுக்கு வந்துருங்க பிரதர். 5 தமிழ்நாடுக்கு பேப்பர். வந்து எழுதிட்டு 5 அப்படியே பேப்பர். ஆஸ்திரேலியா போய்க்கோங்க. ஆமா, 5 பேப்பர் 5 லைன் ஐட்டத்துல கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கொடுத்துருவாங்க. ஓகே சார். 190 மார்க்குக்கு இருக்கும். 160 மார்க் எடுத்தா B2. 180 ஓகே. C1 அப்பயே கொடுத்துருவாங்க. 159 ஓகே சார். எடுத்தீங்கன்னா B1 தான் கொடுப்பாங்க. 149 எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. மொத்தம் 4 பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க B2 எழுதுறப்ப B1 கிடைக்கலாம், B2 கிடைக்கலாம், C1 கிடைக்கலாம், இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காம போகலாம். ஓகே சார். B1 B2 C1 இல்லனா எதுவும் இல்ல. எதுவுமே இல்லை. B1 கீழே போயிடுச்சு. அது மட்டும் அது நான் எல்லா நீங்க எப்ப சார் ஃப்ரீயா இருப்பீங்க? நான் கூப்பிடுறேன் உங்களை. ஓகே. உங்களை இன்டிமேட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சார் இப்போ early ones அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும் சார்? நான் இப்போ கொஞ்சம் ஒரு work லெவல் பண்ண முடிச்சு முடியும். நெக்ஸ்ட் லெவல் முன்னாடி இயர்லி டுவைஸ் பண்ணிட்டு இருந்தோங்க கொரோனாக்கு முன்னாடி. ஓகே. இப்போ வந்து இயர்லி ஒன்ஸ் தான் பண்றோம். அதனால we will do. பட் 2 இது டேட் கொடுத்தாங்கன்னா பண்ணிடுவாங்க. சில சார் எக்ஸாம் இது வந்து சார் B1 B2 எல்லாம் வந்து கேம்பிரிட்ஜ் கண்டக்ட் பண்றாங்களா சார்? யாரு சார் கண்டக்ட் பண்றாங்க அது? எல்லாமே B1 B2. A1 A2 B1 B2 C1 C2 எதெல்லாம் கேம்பிரிட்ஜ்ல இருந்து சர்டிஃபிகேட் வருதோ கேம்பிரிட்ஜ்காரங்க தான் பண்ணுவாங்க. ஓகே சார். பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ப்ரீ-A1 8 லெவல் 8 எக்ஸாம் இருக்கு. 8 எக்ஸாமும் அவங்க தான் கொடுப்பாங்க. பயங்கர ஓ சரி சார். பயங்கர ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. உண்மை சார். சார் இப்படி சொல்லும்போது சார் எனக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டா பயம் தேவையில்லை. நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பயமே தேவையில்லை. இல்ல எனக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே டைமே வந்து பத்த பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு 80 to மாட்டேங்குது. 90% வந்து நீங்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிறீங்க. நம்ம நல்லா கனிஷ்கா நீங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க எல்லாருமே ஒரு 70 to 80% ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இப்போ இங்க பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்களா? எல்லாரும் எழுதுறாங்க. B2 இப்ப பாருங்க. இப்ப நான் ஓகே. வந்து ஒரு இடத்துல டிசைட் பண்ணுவேன். C1 நீங்க எழுதுங்கன்னு நான் டிசைட் பண்ணுவேன். சில பேருக்கு B1 எழுதுங்கன்னு டிசைட் பண்ணுவேன். அது வந்து எவ்வளவு தூரம் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. நான் ஸ்ட்ரைட்டா C2க்கு அழைச்சிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. நான் வருவாங்க ஒரு 7வது 8வது தான் பையன் படிப்பா இல்ல பொண்ணு படிப்பா. ஒரு 4 கிளாஸ் பார்த்தே ஜட்ஜ் பண்றோம். C2 ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா அடிப்பாங்க. ஓகே. 7th எல்லாம் ஸ்ட்ரைட்டா C2 பாஸ் பண்ண போகணும். 7th சார் அதான் சார் நீங்க
சார் ஒரு நாள் வந்து சார் சும்மா ஒரு நாள் வந்து ரீகால் பண்ணல சார். அந்த B2 மட்டும் சார் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லா சார் அந்த எல்லா டெஸ்டையுமே சும்மா ஒரு டைம் சும்மா ஒரு ரீகால் பண்ற மாதிரி என்னென்ன இருக்குன்னு மட்டும் ஒரு 10 டைம் டெஸ்ட் எழுத போறோம். 10 டெஸ்ட். மினிமம் 10 டெஸ்ட் எழுத போறோம். சரி சார். ஒண்ணு இல்ல உண்மை 2 சார். அந்த 10 டெஸ்ட் எழுதினா தான் நம்ம அந்த எலிஜிபிளே ஆக முடியுங்க எக்ஸாமுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. அக்யூரசி வரணும், அப்புறம் ஸ்பீட் வரணும். அக்யூரசி வரும். ஆமா சார். அந்த கன்சிஸ்டன்சி வருங்க. மினிமம் 10 பேப்பர் போடணும். 10 பேப்பர் இது பண்ணா தான் கண்டிப்பா அந்த அக்யூரசி கன்சிஸ்டன்சி ஆமா, வருங்க. லிசனிங் வந்து ஒரு 20 லிசனிங்னாவது கொடுக்கணும். ஓகே சார். ரொம்ப முக்கியம். அது எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஒர்க் பண்ணா போதும் வந்துடும். நீங்க அதான் சார் நான் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவேன். நான் கிளாஸ்ல பண்றேன். நடக்கிறத அப்படியே ஞாபகம் வச்சிருக்கணும். இப்பதான் சொன்ன ஓபி என்ன, ஓபினா என்ன சிந்துஜா மேம்? ஓபினா என்ன சார்? ஓபி ஓபி நீங்க அகைன்ஸ்ட் சார், அகைன்ஸ்ட். சாரி சார், அகைன்ஸ்ட். அப்புறம் எகேன்ஸ்ட் ஓபி அடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஓபின்னு கிராமத்துல ஓபி சொல்லுவோம். அது ஓபி இல்ல, ஓபி. ஓபின்னா என்ன? ஏமாத்திட்டான். ஆமா ஓபி சார். அடிச்சிட்டான். ஓபி அடிச்சிட்டான். என்ன பண்ணா பவித்ரா மேம்? நீங்க கிளாஸ் ஓபி அடிச்சிட்டானா இன்னைக்கு வரல, வரல. ஏமாத்திட்டான். எஸ்கேப் எஸ்கேப் அவுட் ஆஃப் பவுண்ட் எழுதிக்கிங்க. அவுட் ஆஃப் பவுண்ட். இது வந்து மிலிட்டரியில யூஸ் பண்ணுவாங்க, சிவிலியன் சைடுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவுட் ஆஃப் பவுண்ட்னா என்னன்னா நைட் எல்லாம் அந்த அவுட் ஆஃப் பவுண்ட்னா லிமிட் தானே சார்? அந்த லிமிட்டை தாண்டி ஓடி போயிட்டு ஓடியாந்துருது. என்ன பண்ணுவாங்கன்னா ராணுவ வீரர்கள் போர் இல்லாத காலங்கள்ல நைட்டு போய் படுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னாக்கா ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க. அந்த பவுண்டரியை தாண்டி ஓடி போய் அந்த வேலையை பண்ணிட்டு ஓடியாந்துருவாங்க. அவுட் ஆஃப் பவுண்ட். இப்ப வந்து நைட் வந்து மேல உள்ள ஆபீசர்ஸ் வந்து தேடி பாக்குறப்ப எங்க ஒரு ஆளை காணும்னா ஓபி அடிச்சுட்டான், அப்படி ஓபி அடிச்சுட்டான் வந்துருவாங்க, ஓபி அடிச்சிருக்கான் அப்படிமா. ஓபி காஷ்மீர்ல இருக்கிற ஆர்மி எல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். காஷ்மீர்ல இருக்கிற ஆர்மி பீப்புள் ரொம்ப கஷ்டம் சார். மைனஸ் டிகிரில எல்லாம் வாழ்றதுன்னா ரொம்ப கஷ்டம் சார். அப்பப்போ ஓபி அடிச்சிருவாங்க. அப்ப கனிஷ்கா அடிக்கிறாங்க, ஓபி அடிச்சிருவாங்க. நான் ஓபிலாம் அடிக்கிறேன் சார். என் நிலைமை அப்படி இருக்கு சார். கிளாஸ்க்கு வெளியில சொல்ல, கிளாஸ்க்கு உள்ள சொல்றேன். ஓ கிளாஸ்க்கு உள்ளயா? அப்படிலாம் இல்ல சார். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கும் ஓபி தானே சார்? இப்ப ஓபினா அகைன்ஸ்ட்னு சொன்னோம்ல, அது அவுட் ஆஃப் பவுண்ட்னா இது ஒரு ரூல் இருக்கு இல்லையா, பார்க்காம சொல்லணும், ரெஃபர் பண்ணாம சொல்லணும்னு. கனிஷ்கா ஜீரோவே வாங்கினாலும் நல்லா கவலையே பட மாட்டேன். ஒண்ணு இல்ல கனிஷ்கா, நீங்க ஒண்ணு இல்லைங்க, நான் தப்பா கூட இருக்கலாம். ஆனா என்னோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி நான் ஒரு 10,000 பேருக்குனாவது எக்ஸாம் கொடுத்துருப்போம். குறைச்சலா தான் சொல்றேன். நிறைய பேருக்கு ஸ்கூல் காலேஜ் நிறைய போயிருக்கேன். அந்த டோனை வச்சு பொதுவா நான் சொல்லிடுவேன். அவங்க ரெஃபர் அந்த மாதிரியா? எனக்கு அப்படி நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணது இல்ல சார். அது பண்ணிடலாம். உனக்கு கனிஷ்கா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்களும் ஒரு 10 வருஷம் ஆனா நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீங்க பண்ணீங்கன்னு சொல்ல ஐ கேன் பி ராங். ஆனா 99% நான் கரெக்டா இருக்கேன். 1% தப்பா இருக்கலாம். எதுவுமே பெர்ஃபெக்ஷன் இல்ல சார். நான் அப்படிலாம் நினைக்கல. நீங்க எப்படி சொன்னாலும் நான் நார்மலா எடுத்து விட்டுருவேன் சார். நான் எதுவுமே மைண்டுக்குலாம் கொண்டு போக நோ ப்ராப்ளம். சூப்பரா பண்ணுவீங்க. யூ ஆர் கோயிங் டு கெட் B2 சர்டிஃபிகேட் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் ஃபார் ஷூர். நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பரா பண்றீங்க. யூ ஆர் கோயிங் டு மேக் இட். ஓகே. ஏன்னா நிறைய ஒர்க் பார்த்துருக்கேன். 35க்கு 34 எடுத்திருக்கீங்க. 35 அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் கரெக்டான ஸ்கோர்ஸ்னா டெஃபினட்டா யூ கேன் கெட் B2. அந்த ஒர்க்கை கீப் அப் தட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியர்ங்கற மாதிரி கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ண கண்டிப்பா அடிச்சலாம் சார். ரைட், டெஃபினட்டா பண்ணனும். நல்லா பண்ணீங்க கனிஷ்கா. சோ you are doing great. Okay. Thank you sir. The luminary, luster, lucent, lucid இந்த மாதிரி விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். வேற எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏன்னா இதுதான் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. வேற எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. ஓகே. லேர்னிங் தாங்க சக்சஸோட மெயின் குறிக்கோள் வந்து லேர்னிங் தான். லேர்னிங் தான் சார். எஸ் சார். என்ன சுத்தி வந்து என் அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, என் ரூம்ல என்ன சுத்தி புக்கா தான் சார் இருக்கு. சூப்பர். நானும் காலையில எழுந்திருச்சு படிக்கிற புக் அவ்வளவு. சூப்பரா பண்ணிட்டீங்க கனிஷ்கா. கனிஷ்கா அவ்வளவுதான். ஐ விஷ் யூ ஆல். நீங்க அப்பப்ப கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஏதோ ஒரு கேம் கீது விளையாடுங்க. இல்ல சைக்கிளிங் வாக்கிங்காவது போயிட்டு வாங்க. சும்மா அங்கேயே இருந்தீங்கன்னா மென்டலி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருவீங்க. கொஞ்சமாவது வீட்டுல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல என்னோட அட்வைஸ், என்னோட ஒப்பீனியன் அவ்வளவுதான். குக் பண்ணிட்டு தான் வருவேன். சோ அந்த டைம் பரவாயில்ல வீட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அதுவே பெரிய விஷயம் தான். டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் டேட் வந்து உங்களுக்கு வெட்டிங்? ஆமா சார், டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். நான் இன்விடேஷன் அம்மா கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன். என்ன
எந்த டேங்கிறது எந்த டேட்? February 1 and 2 சார். 1 and 2. ஓகே. செகண்ட் தான் மேரேஜ் டே. கனிஷ்கா நீங்களும் எங்க கோவில்ல கல்யாணம் பண்ணுவாங்களா? உங்களுக்கு எப்படிங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டபத்துல ரிசப்ஷன் வச்சுட்டு செகண்ட் டே கோவில்ல கல்யாணம் வைக்காங்க. ஓகே. அப்ப நீங்க உருது பேசுறீங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உருதுன்னா நான் கூட முஸ்லீம் நினைச்சிட்டேன் கனிஷ்கா நீங்க. ஐயோ நான் ஹிந்து தான் பிரதர். ஏன் அப்புறம் பிரதர் உருது முஸ்லீம் உருது ஆக்குறீங்க? இல்ல நீங்க ராஜ்புத் உருது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ராஜ்புத் ஓகே தெரியல. நீங்க ஆனா உருது பேசுவீங்களா? அப்படின்னா நான் உருதுனுங்காட்டி நீங்க முஸ்லீம் நினைச்சேனா நீங்க கூட. இல்ல உருது பேசுவேன். முஸ்லீம்னா இல்ல ஹிந்து தான். ராஜ்புத் ஓகே ஓகே. அந்த நார்த் இந்தியன்ஸ் தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஆமாமா. ஓ ம் ஓ சில பேர் அங்க அங்க இருக்கிறவங்க வந்து நீங்க உருதும் பேசுவீங்களா? ஆமா எனக்கு தெரியாதுங்க கனிஷ்கா. ஓ சரி சரிங்க. நான் நீங்க உருது பேசுறங்காட்டி நான் மேக்ஸிமம் நான் வந்து முஸ்லீமா தான் இருக்கும் உருதுங்காட்டி நான் அப்படி நினைச்சேங்க. ஓகே ஓகேங்க. இல்ல பிரதர் பயப்படாதீங்க. நான் முஸ்லீம்லாம் இல்ல. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே அப்படிங்களா? சரி சரிங்க. ஒண்ணு பண்ணலாம் கனிஷ்கா. ஆ நான் இந்த சொல்லுங்க சார். வீடியோ வந்து அனுப்புறேன் எல்லாருக்கும். ஆ Thursday மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எதுனாலும் நீங்க லெட் மீ நோ. உங்களோட ஆன்சருக்கு வேணும்னு கேட்டீங்க, அதுவும் நான் ஆமா. அனுப்பி ஓகே சார். எனக்கு நீங்க இத வந்து Thursday அனுப்பி விட்டுருங்க. நோ இஷ்யூஸ். அருமைப்பிரியா, சிந்துஜா அண்ட் ராமன்ட்டு இருந்து நான் எதுவும் இது வரல எனக்கு. இல்ல சார், நான் ஓகே இப்ப சார். நான் முடிஞ்ச நான் உடனே இந்த வீக் அனுப்புறேன் சார். இந்த ரெடியா சார் நான் ஓகே வச்சிருக்கேன் சார். சார். நான் இந்த வீக் மூணு கொஞ்சம் டைம் மூணு எடுத்து நான் பண்ணிடுறேன் சார். நோ இந்த வீக் ப்ராப்ளம். முடியக்குள்ள நான் பண்ணிடுறேன் சார். எஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள அனுப்பிடுறேன் சார். அனுப்பிடுங்க. கடலூர்ல மழைன்னு சொல்றாங்க நாளையில இருந்து. இருந்தாலும் பார்த்து ஆமா சார், ஆமா சார். I'll see all of you on Thursday. Thank you very much. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ Thank you, சார். sir. தேங்க்யூ சார். Thank you so much. Thank you. தேங்க்ஸ். தேங்க்யூ.